करुणाशाकरं शांतं अरुणाचलवासिनं श्री शेषाद्रिगुरुं वन्दे ब्रह्मीभूतं तपोनिधिं सद्गुरु चरणारविन्दाभ्यां नमः। अधिक्रूर महाकाय कल्पान्तदगणोपमा भैरवाय नमस्तुभ्यं अनुज्ञां दादमर्गसी। உலகத் தமிழ் வாழ் பக்த கொடிகள் அனைவருக்கும் நல்வாழ்த்துக்கள். ஆதரவு அளிக்கக்கூடிய பக்த கொடிகள் அனைவருக்கும் நன்றி கலந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு இந்த பதிவில் கார்த்திகை மாதத்தினுடைய சிறப்பு ராசி பலன் நிகழ்ச்சியை நாம் சிந்திக்க போகிறோம். பல பக்த கோடிகள் பலவிதமான கமெண்ட்ஸ் கொடுத்திருக்கள். அத்துணை பக்த கோடிகளுக்கும் நன்றி கலந்த வாழ்த்துக்கள். இதில் ஒரு கமெண்ட்ல குருஜி கூலிங் கிளாஸ் அப்படின்னு போட்டிருக்கார். அது பிகாஸ் ஆஃப் மை ஐ நான் அந்த கூலிங் கிளாஸை போட வேண்டியிருக்கு. வேறு எந்த நோக்கமும் கிடையாது. இப்போ கேட்ராக்ட் ஆப்ரேஷன் ஆனது, அதனால ஸ்டுடியோவில் இருக்கக்கூடிய அதிகமான வெளிச்சத்தை பார்க்கக்கூடாதுன்னு மருத்துவர்கள் கூறியதன் பேரில் கூலிங் கிளாஸ் போட வேண்டியிருக்கு. அதே போல் இன்றைய காலகட்டங்களில் ஒரு யூடியூப் சேனல் நடத்துகிற ஆளுக்கெல்லாம் அதில் இருக்கக்கூடிய பலவிதமான சூழ்நிலைகள்லாம் தெரியும். அத்தனைக்கும் மீறி ஒவ்வொரு பதிவையும் வெளியிடுறது அப்படிங்கும்போது பகவானுடைய அனுகிரகம், உங்களுடைய அன்பு, உங்களுடைய ஆதரவு, இவைகள்லாம் நாம் சிந்தனை பண்ணி இந்த பதிவானது வந்துட்டுருக்கு. பக்த கோடிகள் அனைவருக்குமே ஒவ்வொரு நாளும் அபரிமிதமான அனுகூலத்தை கொடுக்கணும், வெற்றியை கொடுக்கணும் அப்படிங்கக்கூடிய ஒரு தொலைநோக்கு பிரார்த்தனையோட இந்த மாதத்தினுடைய சிறப்பு ராசி பலன் நிகழ்ச்சியை சிந்திப்போம். இந்த மாதத்தினுடைய முதல் தினத்தில் நவகிரகங்களுடைய இயக்கங்களை நாம் சிந்திக்கும் பொழுது ரிஷப ராசியில குரு பகவான், சந்திர பகவான் அருள் புரிகின்றார். கடக ராசியில செவ்வாய் பகவான் அருள் புரிகின்றார். கன்யா ராசியில கேது பகவான் அருள் புரிகின்றார். விருச்சிக ராசியில சூரிய பகவான், புத பகவான் அருள் புரிகின்றார். தனுர் ராசியில சுக்கிர பகவான் அருள் புரிகின்றார். கும்ப ராசியில சனீஸ்வர பகவான் அருள் புரிகின்றார். மீன ராசியில ராகு பகவான் அருள் புரிகின்றார். இந்த மாதத்துல சந்திர பகவான், சுக்கிர பகவான தவிர மோரார்லெஸ் பிளானட்ஸ் எல்லாம் அந்தந்த ஸ்தானத்திலேயே இந்த மாதம் முழுவதும் சஞ்சரிக்கிறது ஒரு தனிச்சிறப்பாக நாம் சிந்தித்தாலும் 4/12/2024 சுக்கிர பகவான் தனுர் ராசியிலிருந்து மகர ராசிக்கு பிரவேசம் ஆறார். இந்த கிரகங்களுடைய இயக்கங்களை முழுமையாக சிந்தித்து ஒவ்வொரு ராசி சார்ந்த பக்த கோடிகளுக்கும் இந்த கார்த்திகை மாதம் எந்தெந்த மாற்றங்கள் ஏற்றங்களை கொடுக்க போறதோ, எந்தெந்த ராசி சார்ந்த பக்த கோடிகள் எந்தெந்த விதத்தில் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் என்பதை கோச்சார ஆய்வுகளோடு உங்களோடு பகிர்ந்து கொள்கின்றோம். உங்களது பிரார்த்தனைகள், உங்களது குறிக்கோள்கள் யாவும் அபரிமிதமான அனுகூலம், வெற்றியை கொடுப்பதற்கு மகான் சேஷாத்ரி சுவாமிகள் திருவடியை பிரார்த்தனை செய்து கொண்டு இந்த கார்த்திகை மாதத்தினுடைய சிறப்பு ராசி பலன் நிகழ்ச்சியை நாம் சிந்திக்கலாம். எதையும் சாதிக்கக்கூடிய ஆற்றலை இயல்பாக பெற்ற மேஷ ராசி பக்த கொடிகளே, மேஷ ராசி சார்ந்த பக்த கொடிகள் எதையும் சாதிக்கக்கூடிய ஆற்றலை இயல்பாக பெற்றவர்கள். தான் நினைத்ததை நடத்தி முடிக்கக்கூடிய ஆற்றல். காரணம், உங்களது ராசிநாதன் செவ்வாய் பகவான். இந்த மாதத்தில் உங்களது ராசிநாதன் சதுர்கேந்திர ஸ்தானத்தில் சஞ்சரித்தாலும், அவர் நீச்சஸ்தானத்தை சஞ்சரித்தாலும், சதுர்கேந்திர ஸ்தானம் என்பதை நாம் கணக்கில் எடுத்துக்கொண்டு உங்களது ராசிக்கு
பாக்ய சயனஸ்தானாதிபதி என்று சொல்லக்கூடிய 9, 12 அதிபதியாக இருக்கக்கூடிய குரு பகவான் இந்த மாதம் முழுவதும் தன வாக்கு குடும்ப ஸ்தானத்தில் சஞ்சரிப்பது அருமையான அமைப்பை வெளியிடுறது. அதனால குடும்பங்களில் இருந்த பலவிதமான பிரச்சனைகள் எல்லாம் ஒரு தீர்வுக்கு வரக்கூடிய வாய்ப்புகள் இந்த மாதத்தில் உங்களுக்கு கிடைக்க போறது. நேற்று வரைக்கும் நான் சொன்னதை யாருமே கேட்கலையே என்ற சிந்தனை உடையவர்களுக்கு நீங்கள் சொல்வதை கேட்டு மற்றவர்கள் நடக்கக்கூடிய சூழ்நிலைகள் உள்ளத்திற்கும் இல்லத்திற்கும் மகிழ்ச்சி ஆனந்தத்தை கொடுக்க போறது. இதுல ஒரு ஸ்பெஷாலிட்டி அப்படின்னு நம்ம பார்க்கும்பொழுது, புத பகவானுடைய பார்வை குரு பகவான் மேல விழுவதும், குரு பகவானுடைய பார்வை புத பகவான் மேல விழுவதும் ஒரு அருமையான அமைப்பு. இந்த சமயத்துல உங்களது அறிவாற்றல் அபரிமிதமான அனுகூலத்தை கொடுக்கும். சில சமயங்கள்ல நம்மை நாமே கிள்ளி பார்ப்போம். நம்மகிட்ட இவ்வளவு திறமை இருக்கா, நம்ம இடத்துல இவ்வளவு இன்டெலிஜென்ஸ் இருக்கா, இவ்வளவு திறமைகளை இவ்வளவு நாள் நாம் வெளிப்படுத்தாமல் இருந்ததற்கு என்ன காரணம் அப்படின்னு உங்களை நீங்களே ஆய்வு செய்யக்கூடிய வகைகளில் உங்களது அறிவாற்றல் பளிச்சிடுவதை இந்த மாதத்தில் நீங்கள் பிரத்யட்சமாக உணர முடியும். ஆனாலும் உங்களது ராசிநாதனாக இருக்கக்கூடிய செவ்வாய் பகவான் சதுர்கேந்திர ஸ்தானத்தில் நீச்சம் பெற்று சஞ்சரிக்கும் பொழுது கொஞ்சம் ஆரோக்கிய ரீதியான விஷயங்கள்ல கவனத்தை செலுத்துறது அனுகூலத்தை கொடுக்கும். தாயினுடைய ஆரோக்கியத்துல கூடுதல் கவனத்தை செலுத்துங்கோ. தாய்வழி சொந்தங்களோடு வாத பிரதிவாதங்களை முற்றிலுமாக தவிர்ப்பது நல்லது. இந்த கார்த்திகை மாசம் மாணவ செல்வங்களுக்கு அருமையான அனுகூலமான மாதமா அமைய போறது. கல்விக்கு அதிபதி வித்யா காரகன் என்று சொல்லக்கூடிய புத பகவான் உங்களது ராசிக்கு 3, 6 அதிபதியாக இருக்கக்கூடிய புத பகவான் அஷ்டமஸ்தானத்தில் சஞ்சரிக்கும் பொழுது பாக்யாதிபதியினுடைய பார்வையானது முயற்சி ஸ்தானாதிபதி மேல் பதிவதும், முயற்சி ஸ்தானாதிபதியினுடைய பார்வை பாக்யாதிபதி மேல் பதிவதும் மேஷ ராசி சார்ந்த பக்த கொடிகளுக்கு அபரிமிதமான அறிவாற்றல் ரீதியான வெற்றிகள் நாடி வரும். ஆகையினாலே மாணவ செல்வங்கள் இந்த காலகட்டங்களில் கல்வி ரீதியான உங்களது முயற்சிகளை முடுக்கிவிடுங்கள். போட்டிகள் ரீதியாக உங்களது பயிலக்கூடிய கல்வி அரங்குகளில் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய வாய்ப்புகளை எல்லாம் நீங்கள் சரியான விகிதத்தில் பயன்படுத்தும் பொழுது வெற்றி வாகை சூடக்கூடிய வாய்ப்புகள் மாணவ செல்வங்களுக்கு கூடுதலாக கிடைக்கும். ஆகையினால் மேஷ ராசி சார்ந்த மாணவ செல்வங்கள் இந்த மாதத்துல கல்வி ரீதியாகவும் காம்படிஷன் ரீதியாகவும் போட்டிகள் ரீதியாகவும் வரக்கூடிய ஒவ்வொரு வாய்ப்புகளையும் நீங்கள் திட்டமிட்டு பயன்படுத்தி வெற்றி பெறுங்கள். உங்களது ராசிக்கு தசம லாபஸ்தானாதிபதி லாபஸ்தானத்தில் சஞ்சரிப்பது தொழில் ரீதியான முன்னேற்றங்கள் நாடி வருவதையும், பழைய பாக்கிகள் வசூலாவதையும், புதிய புதிய தொழில் யுக்திகள் வெற்றியை கொடுப்பதையும், எதிர்பாராத விதத்தில் வரக்கூடிய பொருளாதார வரவுகள் மகிழ்ச்சியை கொடுப்பதையும் நீங்கள் உணர முடியும். சஷ்டமஸ்தானத்தில் கேது பகவான் சஞ்சரிக்கின்றார். வெளியூர் பக்த கொடிகள், வெளிநாட்டு நண்பர்கள் மூலம் உதவிகள் உங்களுக்கு கிடைக்க போறது. வெளிநாடுகளில் வசிக்கக்கூடிய இந்தியர்களுக்கு நல்ல முன்னேற்றங்கள் நாடி ஓடி வரப்போறது. குருஜி எல்லாமே பாசிட்டிவா சொல்றீங்களே, ஆனால் பஞ்சமஸ்தானாதிபதி அஷ்டமஸ்தானத்துல சஞ்சரிக்கிறாரே என்று ஜோதிட ஆர்வலர்கள் சிந்திப்பது என் காதில் விழுகின்றது. உண்மைதான். பஞ்சமஸ்தானாதிபதி அஷ்டமஸ்தானத்தை கடப்பதும் விரயஸ்தானத்தில் ராகு பகவான் சஞ்சரிப்பதும் அனுகூலமான கிரக அமைப்பு என்று நாம் சிந்திக்க முடியாது. ஆகையினால் மேஷ ராசி சார்ந்த பக்த கொடிகள் தந்தையினுடைய ஆரோக்கியத்தில் கூடுதல் கவனம் செலுத்துவது, வண்டி வாகனங்களில் செல்லும் போது பொறுமை நிதானத்தை பின்பற்றுவது, மாலை நேரத்து பயணங்களை முற்றிலுமாக தவிர்ப்பது நல்லது. மேஷ ராசி சார்ந்த பக்த கொடிகள் ஓம் சரவண பவா என்ற திருநாமாவை நீங்கள் எழுதுவதும், அதை போல மேஷ ராசி சார்ந்த பக்த கொடிகள்
ஓம் சரவண பவா என்ற வார்த்தைகளை மெசேஜ் மூலமாகவோ அல்லது கமெண்ட்ஸ்லேயோ நீங்கள் கொடுக்கும் பொழுது நீங்கள் மேஷ ராசி சார்ந்தவர்கள் என்பதை நாங்கள் புரிந்து கொண்டு உங்களது பிரார்த்தனைகள் வெற்றி அடைவதற்காக முருகப்பெருமானை பிரார்த்திக்கின்றோம். உங்களது பிரார்த்தனைகள் வெற்றி அடைய நல்வாழ்த்துக்கள். காலையாக செயல்பட்டாலும் கனிவான உள்ளம் உடைய ரிஷப ராசி பக்த கொடிகளே, ரிஷப ராசி சார்ந்த பக்த கொடிகளுக்கு சப்தமஸ்தானாதிபதி முயற்சி ஸ்தானத்தில் சஞ்சரிப்பதும் லாபஸ்தானத்தில் ராகு பகவான் சஞ்சரிப்பதும் அனுகூலமான கிரக அமைப்பு என்பதை நாம் சிந்தித்தாலும் மற்ற கிரகங்களுடைய இயக்கங்கள் அனுகூலமான ஸ்தானத்தில் காணப்படவில்லை என்பதுதான் உண்மை. உங்களது ராசிக்கு சப்தமஸ்தானாதிபதி முயற்சி ஸ்தானத்தை கடக்கும் பொழுது உங்களது தொடர் முயற்சிகள் அபரிமிதமான அனுகூலத்தை கொடுக்கும். இந்த தொடர் முயற்சி என்பது அவசியம் தேவை. நாம் எந்த விதமான சிந்தனைகளோ செயல்களோ ஈடுபடும் பொழுது அதில் சின்ன தடைகள் ஏற்பட்டால் கூட மனம் சோர்ந்து அமர்ந்து விடுகின்றோம். அவ்வாறு அமராமல் தொடர் முயற்சிக்கு முக்கியத்துவம் கொடுப்பது நல்லது. மூத்த சகோதர சகோதரர்கள் மூலம் உதவிகள் உங்களுக்கு கிடைக்கும். இருந்தாலும் சகோதரர்கள் ரீதியான வம்பு வழக்கு வியாஜ்யங்கள்ல பொறுமை நிதானத்தை பின்பற்றுவது நல்லது. ரிஷப ராசி சார்ந்த பக்த கொடிகளுக்கு தன பஞ்சம ஸ்தானாதிபதியினுடைய பார்வை உங்களது ராசி மேல் பதிகின்றது. தன பஞ்சம ஸ்தானாதிபதியினுடைய பார்வை உங்களது ராசி மேல் பதியும் பொழுது எதிர்பாராத விதத்தில் வரவேண்டிய பழைய பாக்கிகள் எல்லாம் வசூலாகக்கூடிய வாய்ப்புகள் கிடைக்கும். அவர்களை எதிர்பாராத விதத்தில் நீங்கள் சந்திப்பீர்கள். அவ்வாறு சந்திக்கும் பொழுது உங்களது பழைய பாக்கிகளை எல்லாம் நீங்கள் கேட்பீர்கள். சில சமயத்தில் கேட்காமலேயே அவர்களாகவே உங்களுக்கு கொடுப்பார்கள். அதை போல எதிர்பாராத விதத்தில் வரவேண்டிய பழைய பாக்கிகள் எல்லாம் உங்களை நாடி வருவதை நீங்கள் உணர முடியும். லாபஸ்தானாதிபதி உங்களது ராசியை கடக்கும் பொழுது சதுர்ஸ்தானாதிபதி சப்தமஸ்தானத்தில் கடந்து வருகின்றார். கணவனாக இருந்தால் மனைவி, மனைவியாக இருந்தால் கணவருடைய ஆரோக்கியத்தில் கூடுதல் கவனம் செலுத்துவது நல்லது. சதுர்ஸ்தானாதிபதி சப்தமஸ்தானத்தை கடக்கும் பொழுது கடினமான வேலை பலுக்கள், சில சமயங்கள்ல கடினமான வேலைகளை செய்யக்கூடிய பக்த கொடிகளுக்கு போதுமான ஊதியம் கிடைக்காமல் தவிக்கிறார்கள். காலை முதல் மாலை வரை அவர்கள் உழைக்கக்கூடிய உழைப்பு, அவர்கள் எடுக்கக்கூடிய முயற்சி, ஆனால் அந்த உழைப்புக்கு தகுந்தாற்போல் ஊதியம் கிடைக்கவில்லையே என்ற ஏக்கம் ஆழ்மனதில் இருந்தாலும் கடமையை செய்வோம் என்ற சிந்தனையோடு உங்களது கடமைகளை தொடர்ந்து செய்யும் பொழுது உங்களது முயற்சிகள் நிச்சயமாக அனுகூலத்தை கொடுக்கும். லாபஸ்தானத்தில் ராகு பகவான் சஞ்சரிக்கின்றார். வரவேண்டிய வரவுகளை எல்லாம் ராகு பகவான் உங்களுக்கு நிச்சயமாக அள்ளி கொடுப்பார். பஞ்சமஸ்தானத்தில் கேது பகவான் சஞ்சரிக்கின்றார். குழந்தைகளுடைய ஆரோக்கியத்தில் கூடுதல் கவனம் செலுத்த வேண்டிய கட்டாயம் காணப்படுகின்றது. சில சமயங்கள்ல குழந்தைகளே உங்களிடத்தில் கோபிக்கக்கூடிய, குழந்தைகளுடைய திட்டுதல்களை வாங்கக்கூடிய சூழ்நிலைகள் பெற்றோர்களுக்கு ஏற்பட்டாலும் பெற்றோர்கள் கொஞ்சம் பொறுமை நிதானத்தை பின்பற்றுவது நல்லது. ரிஷப ராசியை சார்ந்த பக்த கொடிகளுக்கு பிரார்த்தனைக்கு முக்கியத்துவம் கொடுங்கள். உங்களது ராசிக்கு செவ்வாய் பகவான், ராகு பகவான் இந்த 2 கிரகங்கள் மட்டுமே அனுகூலமான ஸ்தானத்தில் சஞ்சரிக்கின்றன. மற்ற கிரகங்கள் பிரதிகூலமான ஸ்தானத்தை கடந்து வரக்கூடிய சூழ்நிலைகளில் நீங்கள் கொஞ்சம் பொறுமை நிதானத்தை பின்பற்றுவது நல்லது. அவசரத்தை தவிர்ப்பது நல்லது. கோப தாபங்களை முற்றிலுமாக தவிர்ப்பது நல்லது. அஷ்டமஸ்தானாதிபதி உங்களது ராசியை கடக்கும் பொழுது சில சமயங்கள்ல உடம்பு மனசு சோர்ந்து இருக்கும் பொழுது அக்கம் பக்கத்து மனிதர்கள் உங்களை நாடி வரும் பொழுது உங்களது இயலாமை காரணமாக நீங்கள் கோபித்துக் கொள்ளக்கூடிய சூழ்நிலைகள் ஏற்படும் பொழுது தேவையில்லாத அவப்பெயர்களை நீங்கள் சந்திக்கக்கூடிய சூழ்நிலைகள் ஏற்படலாம். இந்த காலகட்டங்களில்
உள்ளொன்று வைத்து புறமொன்று பேசுவார், உறவு கலவாமை வேண்டும் என்ற நற்சிந்தனை தோன்றினாலும் பெரும்பாலான பக்த கொடிகள் உள்ளே ஆள் மனதில் கள்ளம் கபடுகளை அமைக்கி வைத்துக்கொண்டு வெளியில் புன்னகை புரிந்து கொண்டு பழகுகிறார்கள். ஆகையினால் அந்த சூழ்நிலைகளை நீங்கள் எதிர்கொள்வதற்கும் சமாளிப்பதற்கும் உங்களை நீங்கள் தயார் நிலையில் உங்கள் சிந்தனைகளை ஆக்கப்பூர்வமான செயல்பாட்டோடு சிந்தித்து செயல்பட வேண்டிய மாதமாக இந்த மாதம் அமைகின்றது. ரிஷப ராசி சார்ந்த பக்த கோடிகள் கார்த்திகை தினத்தில முருகப்பெருமான் வழிபாட்டுக்கு முக்கியத்துவம் கொடுப்பதும் ஓம் முருகா என்ற திருநாமாவை 27 முறை ஜபிப்பதும் அபரிமிதமான அனுகூலம் வெற்றியை கொடுக்கும். நல்வாழ்த்துக்கள். அன்பாக பேசி பண்பாக பழகக்கூடிய மிதுன ராசி பக்த கொடிகளே, மிதுன ராசி சார்ந்த பக்த கொடிகளுக்கு இந்த கார்த்திகை மாதம் அபரிமிதமான மாற்றங்களை கொடுக்க போறது. உங்களது ராசிக்கு முயற்சி ஸ்தானாதிபதியாக இருக்கக்கூடிய சூரிய பகவான் சஷ்டம ஸ்தானத்தில் உங்களது ராசி நாதனாக இருக்கக்கூடிய புத பகவானோடு சேர்ந்து 6வது ஸ்தானத்தில் கடப்பது அருமையான கிரக அமைப்பை காட்டுகின்றது. கடந்த காலத்தில் இருந்த கடுமையான சூழ்நிலைகள், கடுமையான போராட்டங்கள், பொருளாதார ரீதியாக இருந்த சிக்கல்கள், அக்கம்பக்கத்தாரோடு இருந்த பலவிதமான மனம் ரீதியான சோர்வுகள், இவைகள் எல்லாம் உங்களுக்கு நீங்க போறது. கடந்த மாதத்தை ஒப்பிடும் பொழுது இந்த மாதம் மிதுன ராசி சார்ந்த பக்த கொடிகளுக்கு நல்ல மாற்றங்கள் ஏற்றங்களை கொடுக்க போறது. சூரிய பகவான் புத பகவான் இந்த 2 கிரகங்களும் சஷ்டமஸ்தானம் என்று சொல்லக்கூடிய 6வது ஸ்தானத்தை கடக்கும் பொழுது உங்களது தன்னம்பிக்கை ஆற்றல் பெருகும். அக்கம்பக்கத்தில் இருந்த பகை உணர்வுகள் கூட நட்பாக மாறும். உங்களது ஆரோக்கியம் ரீதியாக இருந்த பிரச்சனைகளுக்கு நல்ல தீர்வுகள் கிடைக்கும். பலவிதமான மருத்துவ முறைகளை பின்பற்றியும் நமக்கு நல்ல தீர்வு கிடைக்கவில்லையே என்ற பலவிதமான சூழ்நிலைகளுக்கு நல்ல மருத்துவம் கிடைத்து மருத்துவம் ரீதியான முன்னேற்றங்கள் உங்களுக்கு மகிழ்ச்சி ஆனந்தத்தை கொடுக்க போறது. என்ன காரணம் என்று தெரியாமல் இருந்த ஆரோக்கிய ரீதியான விஷயங்களுக்கு நல்ல தீர்வுகள் கிடைப்பதும், இறைவனை வழிபடக்கூடிய வாய்ப்புகள் கூட கிடைக்கவில்லையே, நேரம் காலம் தெரியாமல் உழைத்து கொண்டிருக்கின்றோமே என்ற சூழ்நிலை உடையவர்களுக்கு இறைவனது தனிப்பெரும் கருணையை உணரக்கூடிய வாய்ப்புகள் அனுகூலம் வெற்றியை கொடுக்க போறது. நடராஜ பெருமான் வழிபாடு செய்வது அபரிமிதமான அனுகூலத்தை கொடுக்கும். சூரிய பகவான் புத பகவான் இந்த 2 கிரகங்களுடைய அனுகூலம் மூலமாக மாணவ செல்வங்களுக்கு நல்ல மாற்றங்கள் ஏற்றங்களை கொடுக்க போறது. அரசு சார்ந்த அரசியல் சார்ந்த உங்களது தொடர் முயற்சிகள் வெற்றியை கொடுக்க போறது. அரசு சார்ந்த முயற்சிகளை செய்யக்கூடிய பக்த கொடிகளுக்கு கடந்த சில மாதங்களாக ஏற்பட்ட தடைகளுக்கு நல்ல விடைகள் கிடைக்க போறது. இருந்தாலும் பேசக்கூடிய வார்த்தைகளை யோஜனை செய்து பேசுவது நல்லது. உங்களது ராசிக்கு சஷ்டம லாபஸ்தானாதிபதி வாக்குஸ்தானத்தை கடந்து வரும்பொழுது பேசக்கூடிய ஒவ்வொரு வார்த்தைகளையும் பொறுமையாக நிதானமாக யோஜனை செய்து பேசுவது நல்லது. செலவுகளை முற்றிலுமாக குறைத்து கொள்வது நல்லது. உங்களது ராசிக்கு சப்தம தசமஸ்தானாதிபதி விரயஸ்தானத்தை கடந்து வருகின்றார். சப்தம தசமஸ்தானாதிபதி விரயஸ்தானத்தை கடந்து வரும் பொழுது செலவு செய்யும் பொழுது மிகவும் பொறுமை தேவை. சிக்கனம் தேவை இக்கணம் என்ற வார்த்தைகளை ஆழ் மனதில் பதிய வைத்துக் கொண்டு உங்களது முயற்சிகளை முடுக்கிவிடுங்கள். தொடர் முயற்சியானது நிச்சயமாக அனுகூலத்தை கொடுக்கும் என்ற தன்னம்பிக்கை ஆற்றலோடு செயல்படுங்கள். எந்தவிதமான உங்களை ஆக்கர்ஷணம் செய்யக்கூடிய விளம்பரங்களை கண்டு ஏமாற வேண்டாம். குறிப்பாக ஆன்லைன் டிரான்சாக்ஷன் செய்யக்கூடியவர்கள் மிகவும் பொறுமையாக நிதானமாக எச்சரிக்கையாக செயல்படுங்கள். உங்களது ராசிக்கு 8, 9 அதிபதியாக இருக்கக்கூடிய மந்தகாரகன் பாக்யஸ்தானத்தை கடந்து வரும்பொழுது
தந்தையினுடைய ஆரோக்கியத்தில் கூடுதல் கவனம் செலுத்துவது நல்லது. தந்தை வழி சொந்தங்களோடு வாத பிரதிவாதங்களை முற்றிலுமாக தவிர்ப்பது நல்லது. உங்களது ராசிக்கு தசமஸ்தானத்தில் ராகு பகவான் சஞ்சரிக்கின்றார். பணியாற்றக்கூடிய இடங்கள்ல நண்பர்களைப் போல உங்களது தகவல்களை கிரகிக்கக்கூடிய சூழ்நிலைகள் உங்களுக்கு ஏற்படலாம். உங்களிடத்திலே அன்பாக பேசி உங்களுடைய ரகசியங்களையோ அல்லது உங்களது அலுவலக ரீதியான ரகசியங்களையோ அல்லது சுய தொழில் செய்யக்கூடிய பக்த கொடிகள் தொழில் ரீதியான ரகசியங்களையோ கிரகிப்பதற்காக போலி நட்பை உங்களிடத்திலே பகிர்ந்து கொள்வார்கள். இந்த சமயத்தில் மிகவும் பொறுமை தேவை, நிதானம் தேவை. இன்றைய காலகட்டங்களில் உண்மையான நட்பை உணரக்கூடிய பக்தர்களும் குறைந்து வருகிறார்கள். உண்மையான நட்பை உணர்த்தக்கூடிய சூழ்நிலைகளும் குறைவாக காணப்படுகின்றது. அதே சமயத்தில் மிகவும் சிரித்த முகத்தோடு போலியான புன்னகையை வாயில் வைத்துக்கொண்டு ரெடிமேட் புன்னகை அப்படின்னு சொல்லுவா இல்லையா, அதை போல பழகக்கூடியவர்களுடைய எண்ணிக்கை நாளுக்கு நாள் அதிகரிக்கின்றது. ஆகையினால் இந்த காலகட்டங்களில் உங்களை நாடி வரக்கூடிய புதிய நட்புகளிடத்திலே கூடுதல் பொறுமை, கூடுதல் நிதானம், கூடுதல் எச்சரிக்கையோடு செயல்படுங்கள். சதுர்ஸ்தானத்தில் கேது பகவான் சஞ்சரிக்கின்றார். தாயினுடைய ஆரோக்கியத்தில் கூடுதல் கவனம் செலுத்துவது நல்லது. நடராஜ பெருமானுடைய திருநாமாவை சொல்வது, நடராஜ பெருமானுடைய சோஸ்திரங்களை படிப்பது மாற்றங்களையும் ஏற்றங்களையும் கொடுக்கும். நல்வாழ்த்துக்கள். கடமையை செய்து கண்ணியம் காக்கக்கூடிய கடக ராசி பக்த கொடிகளே, கடக ராசியை சார்ந்த பக்த கொடிகளுக்கு சஷ்டம பாக்யாதிபதி லாபஸ்தானத்தில் சஞ்சரிக்கின்றார். கடக ராசியை சார்ந்த பக்த கொடிகளுக்கு 6, 9 அதிபதியாக இருக்கக்கூடிய குரு பகவான் இந்த மாதம் முழுவதும் லாபஸ்தானத்தில் சஞ்சரிப்பதும் முயற்சி ஸ்தானத்தில் கேது பகவான் சஞ்சரிப்பதும் அருமையான கிரக அமைப்பை காட்டுகின்றது. குழந்தைகளுக்கு கல்வியில் நல்ல ஆர்வம் பிறப்பதையும் மாணவ செல்வங்களுடைய கல்வி முன்னேற்றம் அனுகூலத்தை பெறுவதையும், உங்களது ராசிக்கு முயற்சி ஸ்தானாதிபதி பஞ்சமஸ்தானத்தில் சஞ்சரிக்கும் பொழுது சஷ்டம பாக்யாதிபதி லாபஸ்தானத்தில் சஞ்சரிப்பதும், முயற்சி ஸ்தானாதிபதியினுடைய பார்வை பாக்யாதிபதி மேல் பதிவதும், பாக்யாதிபதியினுடைய பார்வை முயற்சி ஸ்தானத்துக்கு அதிபதியாக இருக்கக்கூடிய புத பகவான் மேல் பதிவதும் அருமையான கிரக அமைப்பை காட்டுகின்றது. மாணவ செல்வங்களுக்கு இந்த மாதத்தில் முழுமையான வெற்றியை நீங்கள் பெறக்கூடிய வாய்ப்புகள் கிடைக்கும். கல்வியில் ஆர்வம் இல்லாமல் இருக்கக்கூடிய மாணவ செல்வங்களுக்கு கூட கல்வியில் ஆர்வம் தோன்றி உங்களது சாதனை ஆற்றல் பெருகுவதை நீங்கள் பிரத்யட்சமாக உணர முடியும். கடக ராசி சார்ந்த மாணவ செல்வங்கள் இந்த கார்த்திகை மாதத்தை கல்விக்காகவும் ஒரு மணித்துளிகளை கூட வீணாக்காமல் நீங்கள் கல்வியில் கவனம் செலுத்தி உங்களது முன்னேற்ற பாதையை நீங்கள் தீர்மானமாக தீர்மானிக்கும் பொழுது உங்களது எதிர்காலம் அபரிமிதமான அனுகூலத்தை கொடுக்கும். லாபஸ்தானத்தில் சஞ்சரிக்கக்கூடிய குரு பகவானும் முயற்சி ஸ்தானத்தில் சஞ்சரிக்கக்கூடிய கேது பகவானும் உங்களுக்கு இந்த கார்த்திகை மாதம் முழுவதும் அபரிமிதமான அனுகூலத்தை கொடுக்க போறார். அதே போல வேலை வாய்ப்பு ரீதியான முயற்சிகள், திருமண வயதில் இருக்கக்கூடிய குழந்தைகளுக்கு சுப செய்திகள், பிள்ளைப்பேறு வேண்டி தபஸ் இருக்கக்கூடிய தம்பதிகளுக்கு சுப செய்திகள், வண்டிகள் வீடுகள் போன்ற பணிகளில் முன்னேற்ற ரீதியான உங்களது தொடர் முயற்சிகள் வெற்றியை கொடுக்க போறது. இருந்தாலும் கடக ராசியை சார்ந்த பக்த கொடிகளுக்கு தனஸ்தானாதிபதி இந்த மாதம் முழுவதும் பஞ்சமஸ்தானத்தை கடந்து வரும்பொழுது குழந்தைகளுடைய ஆரோக்கியத்தில் கூடுதல் கவனம் சிந்திப்பது நல்லது. பாக்யஸ்தானத்தில் ராகு பகவான் சஞ்சரிக்கின்றார். தந்தை வழி சொந்தங்களோடு வாத பிரதிவாதங்களை தவிர்ப்பது நல்லது. சப்தம அஷ்டமஸ்தானாதிபதி அஷ்டமஸ்தானத்தை கடந்து வருகின்றார். கடக ராசியை சார்ந்த பக்த கொடிகள் கணவனாக இருந்தால் மனைவி, மனைவியாக இருந்தால் கணவருடைய ஆரோக்கியத்தில் கூடுதல் கவனம் செலுத்துவது நல்லது. பொது இடங்கள்ல குறிப்பாக வண்டி வாகனங்கள்ல செல்லும் பொழுது கொஞ்சம் பொறுமை தேவை. இன்றைய காலகட்டங்களில் இன்னைக்கு இருக்கக்கூடிய டிராஃபிக் மிகவும் கடுமையாக இருக்கு. அதனால நேர காலங்களை நீங்கள் திட்டமிட வேண்டிய கட்டாயம் காணப்படுறது.
உங்களது வேலைகள், உங்களது வீட்டுக்கு எத்தனை மணிக்கு செல்ல வேண்டும், அலுவலகத்திற்கு எத்தனை மணிக்கு செல்ல வேண்டும், அதனுடைய பயண அவகாசம் என்ன, இவைகளை எல்லாம் நீங்கள் சரியான விகிதத்தில் திட்டமிடும் பொழுது தேவையில்லாத பிரச்சனைகளில் இருந்து உங்களை தற்காத்து கொள்ள முடியும். ஒரு பெரிய ரகசியம் கடகராசியை சார்ந்த பக்த கொடிகளுக்கு இந்த கார்த்திகை மாதத்தில் நாம் அவசியம் சொல்ல வேண்டிய கட்டாயத்தில் இருக்கோம். இந்த நிகழ்ச்சியை, இந்த தகவலை நீங்கள் உங்களது உற்றார் உறவினர்கள் நண்பர்களுக்கு இந்த லிங்கை அனுப்பி, உங்களுக்கு நிச்சயமா கடக ராசியை சார்ந்தவர்கள் நண்பர்கள் உற்றார் உறவினர்கள் யாராக இருந்தாலும் அவசியம் அவளுக்கு அனுப்பி வையுங்கோ. உங்களது ராசி நாதன் சந்திர பகவான். கார்த்திகை சோமவாரம் என்பது ரொம்ப ரொம்ப விசேஷம். அனைத்து பக்த கொடிகளுமே கார்த்திகை மாதத்திலே சோமவாரத்திலே விரதம் இருப்பது, சிவபெருமான் தரிசனம் செய்வது அபரிமிதமான அனுகூலத்தை கொடுக்கும். ஆனால் கடக ராசி சார்ந்த பக்த கொடிகள் அவசியம் சோமவார விரதம் இருப்பது, சிவபெருமான் தரிசனத்திற்கு திங்கட்கிழமையாவது போய் சிவபெருமானை தரிசிப்பது, சிவபுராணம் படிப்பது அபரிமிதமான மாற்றங்களையும் ஏற்றங்களையும் கொடுக்கும். உங்களது கடக ராசி சார்ந்த பக்த கொடிகள் சிவசிவா என்ற நாமத்தை நமது கமெண்ட்ஸில் கொடுங்கோ. உங்களது பிரார்த்தனைகள் வெற்றி அடைய நல்வாழ்த்துக்கள். சிறப்பு மிக்க சிம்ம ராசி பக்த கொடிகளே, சிம்ம ராசி சார்ந்த பக்த கொடிகளுக்கு இந்த கார்த்திகை மாத ராசி பலனில் ஒரு ரகசியத்தை நாம் சிந்திக்க போறோம். சிம்ம ராசி சார்ந்த பக்த கொடிகளுக்கு எல்லாருமே ரொம்ப கவலைப்பட்டு இருக்கீங்க. இதுல பலவிதமான கமெண்ட்ஸ் சிம்ம ராசி சார்ந்தவர்கள் போன்லயும் பேசும்போதும், சாமி பிளானட்ஸ் எல்லாம் எதுவுமே சரியில்லையாமே, இந்த கார்த்திகை மாதம் எப்படி இருக்க போகிறது அப்படின்னு தவிக்கிறாங்க. உங்களுக்கு ஒரு ரகசியத்தை, அதுவும் குறிப்பாக சிம்ம ராசி சார்ந்தவர்களுக்கு இந்த கார்த்திகை மாத ராசி பலனில் ஒரு ரகசியத்தை சொல்ல போகிறோம். உண்மைதான், புத பகவான் மட்டும்தான் உங்களுக்கு ஃபேவராக இருக்கார். ஆனால் புத பகவான் உங்களது ராசிக்கு 2-11 அதிபதி. இப்போ முதல்ல நம்ம என்ன பண்ணணும்னா, ஃபர்ஸ்ட் பாசிட்டிவ் தாட்ஸை கொண்டு வருவோம். உங்களுக்கு எந்தெந்த பிளானட்ஸ்லாம் அனுகூலமாக இருக்கு, அனுகூலமாக ஆக்கிறதுக்கு நம்ம என்னென்ன செய்யணும் அப்படிங்கிறத முதல்ல நம்ம திங்க் பண்ணணும்னு வச்சுக்கோங்களேன். மனசில் சோர்வு ஏற்படாது. நீங்கள் எடுத்தோடனே உங்களுக்கு ராசிநாதன் 4ல் இருக்கார், 7ல் சனி பகவான் இருக்கார், 8ல் ராகு இருக்கார் அப்படின்னா அடுத்தது என்ன குருஜி அப்படின்னு அப்படியே மனசு சோர்ந்து போயிடும். இப்போ நம்மளுடைய கான்செப்ட் என்ன, எந்த பிளானட்ஸ் எப்படி இருந்தால் நாம் எப்படி இந்த மாதத்தை திட்டமிடணும். அப்போ நீங்கள் உங்களுடைய இந்த மாதத்தினுடைய உங்களது திட்டங்களை நீங்கள் எவ்வாறு திட்டமிட வேண்டும், எவ்வாறு திட்டமிட்டால் நீங்கள் வெற்றி பெறலாம் அப்படின்னு சொல்லி கொடுக்கணும் இல்லையா? அதனால நீங்கள் முதல்ல கவலைப்படாதீங்க. உங்களது ராசிக்கு தன லாபஸ்தானாதிபதி புத பகவான். இந்த 2-11 அதிபதி புத பகவான், அவர் சதுர்கேந்திரத்தில் இருக்கார். இந்த கார்த்திகை மாசத்துல சிம்ம ராசி சார்ந்த பக்த கொடிகளுக்கு புத பகவான் மட்டும்தான் ஃபேவரான பிளேஸ்ல இருக்கார் அப்படிங்கிறது உண்மைதான். ஜோதிட ஆர்வலர்களுக்கு நான் இதை ஆத்மார்த்தமாகவும் உண்மையாகவும் பகிர்ந்து கொள்கின்றேன். ஆனால் சிம்ம ராசிக்கு மட்டும்தான் இந்த அனுகூலமான ஒரு அமைப்பு. 2வது ஸ்தானத்திற்கு தனஸ்தானம், வாக்குஸ்தானம், குடும்பஸ்தானம்னு பேரு. 11வது ஸ்தானத்துக்கு லாபஸ்தானம்னு பேரு. அப்ப தனஸ்தானத்துக்கும் அதிபதி, லாபஸ்தானத்துக்கும் அதிபதி, அவர் சதுர்கேந்திர ஸ்தானத்துல நன்னா இருக்கார். அப்ப உங்களுக்கு தனஸ்தானம் குடும்பஸ்தானமும் நன்னா இருக்க போறது, லாபஸ்தானமும் நன்னா இருக்க போறது. பொருளாதாரத்துல உங்களுக்கு தேவைக்கு அதிகமாகவே நிறைய கிடைக்க போறது. அப்போ ஃபர்ஸ்ட் ஃபைனான்சியல் ப்ராப்ளம் இல்லை அப்படின்னு நம்ம மைண்ட் செட் பண்ணிக்கலாமா? இன்னைக்கு ரொம்ப பல விஷயங்கள்ல ஃபர்ஸ்ட் பிரச்சனையா இருக்கிறது ஃபைனான்சியல் ப்ராப்ளமா தான் இருக்கு. அப்ப சிம்ம ராசி சார்ந்த பக்த கொடிகளுக்கு 2-11 அதிபதி சதுர்கேந்திர ஸ்தானத்துல இருக்கார். அப்ப நமக்கு நிச்சயமா பொருளாதார ரீதியான பிரச்சனைகள் இந்த மாசத்துல இல்லை. இதுல இன்னொரு விஷயத்தையும் நீங்க சிந்திக்கணும்.
பொருளாதார ரீதியான பிரச்சனைகள் வராது அப்படின்னா நீங்க ஃபைனான்சியல் பிளானிங் அவசியம் பிளான் பண்ணிக்குவோம். அவசியமானதை எப்படி பிளான் பண்ணணும். அப்போ உங்களுக்கு ஒரு பெரிய விஷயத்துலேருந்து உங்களுக்கு ஒரு டிக், கிரீன் டிக் கொடுத்தாச்சு. உங்களுக்கு இந்த கார்த்திகை மாசத்துல ஃபைனான்சியல் ப்ராப்ளம் இருக்க போறதில்ல, தாராளமான வரவுகள் வரப்போறது, குடும்பத்தில் ஒரு நிம்மதி கிடைக்க போறது. நேற்று வரைக்கும் அந்த இன்டர்னல் பாலிடிக்ஸ், நம்மளை யாரும் புரிஞ்சுக்க மாட்டேங்கிறா, நம்ம எது சொன்னாலும் கேட்க மாட்டேங்கிறா, நான் சொல்றது நியாயம்தான் சொல்றேன், நான் சரியானதை தான் சொல்றேன், ஆனா அவங்க சரியானதுன்னு ஏத்துக்க மாட்டேங்கிறாங்களே அப்படின்னு மனசுக்குள்ள நிறைய போராட்டங்கள். அதிலெல்லாம் உங்களுக்கு நல்ல ஒரு தீர்வு கிடைக்க போறது. நீங்க சொல்றது உண்மை, நீங்க சொல்றது சரி அப்படிங்கிறத நண்பர்கள், உற்றார் உறவினர்கள், குடும்பத்தில் இருக்கிறவா ஏத்துக்க போறாங்க. அதனால உங்களுக்கு ஒரு அமைதி கிடைக்க போறது, ஒரு ஆனந்தம் கிடைக்க போறது, ஒரு பீஸ்ஃபுல் கிடைக்க போறது. அடுத்ததா ஒரு பெரிய விஷயம் என்னன்னா, நம்ம ஒரு பெரிய ரகசியத்தை நம்ம பைரவ் குருஜி யூடியூப் சேனல்ல சொல்லிட்டு இருக்கோம். நம்மளுடைய வெற்றிக்கு பிசிக்கல் ஸ்ட்ரென்த், மென்டல் ஸ்ட்ரென்த், ஸ்பிரிச்சுவல் ஸ்ட்ரென்த், இது மூணும் வேண்டிருக்கு. இது மூணையும் கிரகங்கள் தான் நமக்கு கொடுக்கறது, பகவான் தான் கொடுக்கிறார். இந்த பிசிக்கல் ஸ்ட்ரென்த், மென்டல் ஸ்ட்ரென்த், ஸ்பிரிச்சுவல் ஸ்ட்ரென்த், இது மூணு நமக்கு கிடைக்கும் பொழுது நம்ம சக்சஸை ரீச் பண்ணிடுவோம் இல்லையா. அப்ப நமக்கு அந்த மென்டல் ஸ்ட்ரென்த்தை புத பகவான் கொடுக்க போறார். பிசிக்கல் ஸ்ட்ரென்த்தை நீங்க கொஞ்சம் நன்னா பார்த்துக்குங்க, ஸ்பிரிச்சுவல் ஸ்ட்ரென்த்துக்கு ப்ரேயர் பண்ணுங்க. அப்ப நமக்கு மூணும் கிடைச்சிருமா? அப்ப நம்ம சக்சஸை நோக்கி பயணிக்க முடியுமா? அதனால கவலைப்பட வேண்டாமா? ஓகே. அப்ப சிம்மராசி சார்ந்த பக்த கொடிகளுக்கு இந்த கார்த்திகை மாசத்துல புத பகவானுடைய அருள் அபரிமிதமான அனுகூலத்தை கொடுக்க போறது. இதுல இன்னொரு பிளஸ் பாயிண்ட்டும் இருக்கு. உங்களது ராசிக்கு பஞ்சம அட்டம ஸ்தானாதிபதி குரு பகவான், அவர் தசமஸ்தானத்தில் சஞ்சரிக்கிறார். தசமஸ்தானத்தில் சஞ்சரிக்கும் பொழுது ஒர்க் டென்ஷன், ஒர்க் பண்ற இடத்துல ஒரு திருப்தி இல்லாம இருந்தது, மேலதிகாரிகளுடைய அன்பு ஆதரவு கிடைக்கலையேங்கக்கூடிய ஒரு ஏக்கம் இருந்தது, சுயதொழில் செய்கிறவாளுக்கு நம்ம பக்காவா ப்ரொடக்ஷன் பண்ணாலும் கம்ப்ளைண்ட்ஸ் வந்துருக்கேங்க இருந்தது. ஆனால் இப்ப புத பகவானுடைய பார்வை குரு பகவான் மேலையும், குரு பகவானுடைய பார்வை புத பகவான் மேலையும் பதியும் பொழுது உங்களுக்கு எங்க எப்படி பேசணும் அப்படிங்கக்கூடிய அறிவாற்றல் வேலை செய்ய போறது. அந்த அறிவாற்றல் உங்களுக்கு அபரிமிதமான அனுகூலத்தை கொடுக்க போறது. அதனால கார்த்திகை மாசம் உங்களுக்கு நல்ல முன்னேற்றங்களை கொடுக்க போறதுங்கக்கூடிய தகவலை உங்க சப்கான்சியஸ் மைண்ட்ல பதிவு பண்ணிட்டு இந்த மாதத்தை வெற்றியாக்குங்கோ. இருந்தாலும் உங்க ராசிநாதன் சதுர்கேந்திர ஸ்தானத்துல சஞ்சரிக்கும் பொழுது கொஞ்சம் கூடுதலாக உழைப்பை நீங்கள் கொடுக்க வேண்டியிருக்கும். சதுர்பாக்யாதிபதி விரயஸ்தானத்தை சஞ்சரிக்கும் பொழுது, செலவு செய்யும் பொழுது பொறுமை, நிதானம் தேவை. சட்டம சப்தம ஸ்தானாதிபதியினுடைய பார்வை உங்க ராசி மேல விழறது. திருமணம் ஆனவர்களாக இருந்தால் கணவன் மனைவி ஒருத்தருக்கொத்தர் விட்டு கொடுங்கோ. இந்த சிம்ம ராசி சார்ந்த பக்த கொடிகள் இந்த சமயத்துல இந்த காதல் சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல முற்றிலுமாக தவிர்ப்பது நல்லது. அஷ்டமஸ்தானத்துல ராகு பகவான் சஞ்சரிக்கிறார். ஹெல்த் கேர், உடம்புக்கு எது ஒத்துக்கும் எது ஒத்துக்காது, குறிப்பா வயிறு சம்பந்தப்பட்ட ஆரோக்கியத்துல கூடுதல் கவனம் செலுத்துங்க. வாக்குஸ்தானத்துல கேது பகவான் சஞ்சரிக்கிறார். எல்லா இடத்துலையும் நான் ஆத்மார்த்தமா பேசுறேன், உண்மையா பேசுறேன் அப்படின்னு பேசிட்டு மாட்டிக்காதீங்க, மௌனத்தை பின்பற்றுங்கோ. சிம்ம ராசி சார்ந்த பக்த கொடிகள் சிவபெருமான் வழிபாடு செய்வது அபரிமிதமான அனுகூலத்தை கொடுக்கும். ஆதித்ய ஹிருதயம் பாராயணம் செய்வது, தினந்தோறும் வாய்ப்பு இருந்தால் சூரிய உதயத்தை தரிசிப்பது, ஞாயிற்றுக்கிழமை ஒரு நாளாவது சூரிய உதயத்தை பார்த்து ஆதித்ய ஹிருதயம் படிப்பது அபரிமிதமான அனுகூலம், வெற்றியை கொடுக்கும். நல்வாழ்த்துக்கள். கனிவான உள்ளம் உடைய கன்யா ராசி பக்த கொடிகளே, கன்யா ராசி சார்ந்த பக்த கொடிகளுக்கு இந்த கார்த்திகை மாசம் ஒரு ட்ரமெண்டஸான குரோத்தை கொடுக்க போறது. கடந்த காலத்துல நீங்க எந்த ஏஜ் குரூப்ல இருந்தாலும் சரி கவலைப்படாதீங்க, உங்களுக்கு இந்த கார்த்திகை மாசம் ஒரு அபரிமிதமான அனுகூலத்தை கொடுக்க போறது. அதற்கு அனுகூலமான கிரகங்களுடைய அமைப்புகள் பார்க்கும் பொழுது முயற்சி ஸ்தானத்துல சூரிய பகவான் சஞ்சரிக்கின்றார், லாபஸ்தானத்திலே செவ்வாய் பகவான் சஞ்சரிக்கின்றார், பாக்யஸ்தானத்திலே குரு பகவான் சஞ்சரிக்கின்றார், சட்டமஸ்தானத்திலே மந்தகாரகன் சஞ்சரிக்கின்றார்.
இதில் ஒரு முக்கியமான விஷயம், இப்போ நான் உங்கள்கிட்ட பேசுறதெல்லாம் கோச்சார ஆய்வுகள். உங்களது ஜனனகால ஜாதகத்தை நீங்கள் பார்த்து தீர்மானிக்கும் பொழுது அபரிமிதமான மாற்றங்களை பெறலாம். முயற்சி ஸ்தானத்தில் சூரிய பகவான் சஞ்சரிக்கும் பொழுது உங்களது தொடர் முயற்சிகள் வெற்றியை கொடுக்கும். ஆனாலும் விரயஸ்தானாதிபதி, உங்கள் ராசிக்கு விரயஸ்தானாதிபதி சூரிய பகவான், அவர் முயற்சி செய்யும் பொழுது சம்பந்தமில்லாத முயற்சியிலெல்லாம் போய் நீங்கள் முதலீடு பண்ணிடாதீங்க. குருஜி தான் முயற்சி பண்ண சொல்லியிருக்கார் இந்த மாதத்துலன்னு சொல்லிட்டு நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் பாயிண்ட் ஆஃப் வியூ எதையும் தவிர்த்துருங்க. ஒரு நண்பர் ஒருத்தர் இங்கே வந்திருந்தார் ஜாதகம் பார்க்க. அவர் ஒரு வார்த்தை சொன்னார், முதலில்லாமல் தொழில் செய்து வருவாய் பெறுவதற்கு வழி சொல்லுங்கன்னார். உண்மையிலேயே நான் அவரை பாராட்டினேன். முதல் இல்லாமல் தொழில் செய்ய முடியுமா அப்படின்னா முடியும். உங்களுடைய அறிவாற்றலை நீங்கள் பேஸ் பண்ணி செய்யலாம். ஏதாவது ஒன்று நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணணும் இல்லையா, உங்கள் இன்டெலிஜென்ஸை இன்வெஸ்ட் பண்ணலாம் இல்லையா. அதே போல் இந்த காலகட்டங்களில் உங்கள் முயற்சியை நீங்கள் முடுக்கி விடுங்க. ஃபைனான்ஷியல் இன்வெஸ்ட்மெண்ட்டை கொஞ்சம் பார்த்து செய்யுங்க. அதே போல் இந்த கன்னியா ராசி சார்ந்த பக்த கொடிகளுக்கு இந்த கார்த்திகை மாதத்தில் ஒரு பெரிய நல்ல செய்தி சொல்ல போகிறேன். பூமி சம்பந்தப்பட்ட விஷயங்கள் உங்களுக்கு அனுகூலத்தை கொடுக்க போகிறது. அதிலும் சகோதர சகோதரிகள் ரீதியாக வரவேண்டிய பூர்வீக சொத்துக்கள் ரீதியாக இருந்த பிரச்சனைகளுக்கு நீங்கள் ஸ்மூத்தாக அப்ரோச் பண்ணலாம். நல்ல மாற்றங்கள் ஏற்பட போகிறதோ. பாக்யஸ்தானத்தில் குரு பகவான் சஞ்சரிக்கிறது அருமையான அமைப்பு. உங்களது ராசிக்கு சதுர்சப்தம ஸ்தானாதிபதி பாக்யஸ்தானத்தில் சஞ்சரிக்கும் பொழுது ஸ்டூடெண்ட்ஸுக்கெல்லாம் நல்ல முன்னேற்றம் ஏற்படும். இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கக்கூடிய மாணவ செல்வங்கள், உங்கள் வீட்டில் கன்னியா ராசியை சார்ந்த மாணவ செல்வங்கள், அவங்க எல்கேஜி படித்தாலும் சரி, பிஹெச்டி வரைக்கும் படித்தாலும் சரி, அவங்களுக்கு நல்ல மார்க் வாங்க சொல்லுவோம். அதே சமயத்தில் ஸ்கூலில் காலேஜில் காம்படிஷன்ஸ் கால் ஃபார் பண்ணாங்கன்னா எல்லாத்துலேயும் கலந்துக்க சொல்லுங்க. நீங்கள் எதிர்பார்க்காத விதத்தில் வெற்றிகள் பெறுவார்கள். நான் எதிரே பார்க்கல, குருஜியுடைய போன வருஷம் கார்த்திகை மாதத்தில் எனக்கு இந்த மாதிரி நிறைய பக்தர்கள் ஃபோன் பண்ணா, குருஜி நீங்கள் கன்னியா ராசிக்கு சொன்னீங்க, எங்கள் குழந்தைங்களெல்லாம் நாங்கள் காம்படிஷனில் சேர சொன்னோம், எங்கள் குழந்தைகள் இந்தந்த காம்படிஷனில் ஜெயிச்சு பரிசோடு வந்திருக்காங்கன்னு சொல்லி அந்த பரிசு சர்டிஃபிகேட்டோட வாட்ஸ்அப்பில் அவர்கள் கருத்து பரிமாறிக்கொண்டார்கள். இப்போ கூட என்னுடைய விருப்பமும் அதுதான். இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கக்கூடிய பக்த கொடிகள், உங்களது வீட்டில் கன்னியா ராசி சார்ந்த மாணவர்களை நீங்கள் பள்ளிக்கூடமாக இருந்தாலும் கல்லூரியாக இருந்தாலும் போட்டிகளில் கலந்து கொள்ள சொல்லுங்கள். அவர்களது திறமைகளை வெளிக்கொண்டுவதற்கு இந்த போட்டிகள் ஒரு காரணமாக அமைகின்றது. ஆகையினால் கன்னியா ராசி சார்ந்த பக்த கொடிகள் இந்த கார்த்திகை மாதத்தை குறிப்பாக மாணவ செல்வங்கள் திட்டமிட்டு பயன்படுத்தி வெற்றி பெறுங்கள். இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்புகள் ரீதியான முயற்சிகள் வெற்றி கொடுக்க போகிறது. திருமண வயதில் இருக்கக்கூடிய குழந்தைகளுக்கு சுப செய்திகள் நாடி ஓடி வரப்போகிறது. அதே போல எதையும் சாதிக்கக்கூடிய ஆற்றல் உங்களுக்கு கிடைக்க போகிறது. குறிப்பாக அந்த ஏஜென்சி சம்பந்தப்பட்ட தொழிலில் இருக்கக்கூடியவர்களுக்கெல்லாம் கடந்த சில மாதங்களாக நான் முயற்சி செஞ்சு அழுத்து போயிட்டேன் அப்படின்னு இருப்பாங்க. அவங்களுக்கெல்லாம் இந்த மாதத்தில் நல்ல வெற்றி கிடைக்க போகிறது. ஒரே ஒரு விஷயம், இந்த கார்த்திகை மாதத்தில் கணவன் மனைவி ஒருத்தருக்கொத்தர் விட்டு கொடுங்க. சப்தமஸ்தானத்தில் ராகு பகவான் சஞ்சரிக்கிறார். உங்களது ராசியிலேயே கேது பகவான் சஞ்சரிக்கிறார். ஆகையினாலே கணவன் மனைவி ஒருத்தருக்கொத்தர் விட்டு கொடுப்பது மாற்றங்களை கொடுக்கும். கன்னியா ராசி சார்ந்த பக்த கொடிகள் புதன்கிழமையில் விரதம் இருப்பது, பெருமாள் வழிபாடு செய்வது அபரிமிதமான அனுகூலத்தை கொடுக்கும். இந்த கார்த்திகை மாதத்திலே சொர்ணாகிருஷ்ண பைரவருடைய பைரவ அஷ்டமியானது சம்பவிக்கிறது. அதில் அனைத்து பக்த கொடிகளும் உங்களது பெயர் நட்சத்திரங்களை பதிவு செய்து கொண்டு நேரில் சொர்ணாகிருஷ்ண பைரவரை தரிசித்து அபரிமிதமான வெற்றியை பெறுங்கள். நல்வாழ்த்துக்கள். அதையும் சீர்தூக்கி பார்க்கக்கூடிய துலா ராசி பக்த கொடிகளே, உண்மையிலேயே துலா ராசி சார்ந்த பக்த கொடிகள் எதையும் சீர்தூக்கி பார்க்கக்கூடியவர்கள். துலாம் அப்படின்னா தராசு. அந்த தராசுல ரெண்டு பக்கமும் பேலன்ஸாக இருக்கணும் இல்லையா, அதனால தான் அதுக்கு பேலன்ஸ்னே பேர். நீங்கள் 5 கிலோ கல் வச்சிருக்கீங்கன்னா 5 கிலோ பொருளை வச்சிருந்தா ரெண்டும் பேலன்ஸாக இருக்குது. அதனால இந்த தராசுக்கு கூட பேலன்ஸ் தான் சொல்லுவாங்க இல்லையா.
அப்போ இந்த துலா ராசி சார்ந்தவர்கள் எதையும் சீர்தூக்கி பார்க்கக்கூடியவர்கள். இந்த மாதத்தில் நீங்கள் உண்மையிலேயே எல்லாத்தையும் சீர்தூக்கித்தான் பார்த்து ஆகணும். என்ன சுவாமி திடீர்னு பயமுறுத்துறீங்களா? பயமுறுத்தலை. இந்த மாதம் உங்களுக்கு எல்லாமே சக்ஸஸ் ஆகணும்னு தான் வேண்டிக்கிறோம். உங்களுக்கு சஷ்டமஸ்தானத்தில் ராகு பகவான் சஞ்சரிக்கிறார். இது மட்டும்தான் அனுகூலமான கோச்சார கிரக அமைப்பு. மற்ற எந்த கிரகங்களும் ஃபேவராக இருக்குது அப்படின்னு நம்ம சொல்ல முடியாது. ஆனாலும் இந்த சஷ்டமஸ்தானத்தில் ராகு பகவான் சஞ்சரிக்கிறதுங்கிறதே ஒரு நல்ல அமைப்பு. இதில் அதன் மூலமாக உங்களுக்கு ஒரு நல்ல ஆற்றல் கிடைக்கும். ஆனால் ஒரே ஒரு விஷயத்தை மட்டும் சிந்தனை பண்ணுங்க. உங்களுக்கு நிறைய வகைகளில் வாய்ப்புகள் கிடைக்கும். ஆனால் அந்த வாய்ப்புகள் எல்லாம் சரியான வாய்ப்புகளா அப்படின்னு சிந்தனை பண்ணுங்க. புரியலையே சுவாமி, இப்போ நீங்கள் ஒரு இடத்துக்கு போயின்னு இருக்கீங்க. நீங்கள் அந்த இடத்துக்கு போயாகணும். அப்படியே ஒரு இடத்துல அர்ஜென்ட்டாக போயாகணும். நல்ல ஒரு இருட்டி போச்சு. நேரம் இரவு 9 மணி ஆகிடுத்து. அந்த இடத்துக்கு எந்த விதமான போக்குவரத்தும் தெரியல. அந்த இடத்துக்கு போகிறதுக்கு ஏதோ ஒரு வண்டி வருது. அந்த வண்டி வருதுன்னு கையை காட்டுறீங்க. ஒரு 2 வீலர் வருது. அந்த 2 வீலரில் இருக்கிறவர் எந்த நபர் அப்படிங்கிறத கொஞ்சம் ஆராய்ச்சி பண்ணிட்டு உட்காருங்க. ஏன் இதை உங்கள்கிட்ட இவ்வளோ தூரம் பகிர்ந்துக்கிறேன்னா, ஒரு நண்பர் அவர் இந்த மாதிரி லிஃப்ட்டு கேட்டு உட்காந்துட்டார். அவர் சுயநிலை இல்லாமல் இருக்கார். புரிஞ்சுட்டு இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இது ஏன் இவரோட போய் உட்காந்தோங்கிற அளவுக்கு அவர் கவலைப்பட ஆரம்பிச்சிட்டார். அதனால இந்த சஷ்டமஸ்தானத்தில் ராகு பகவான் சஞ்சரிக்கும் பொழுது உங்களுக்கு நல்ல நல்ல வாய்ப்புகள் எல்லாம் கிடைக்கும். ஆனால் அந்த வாய்ப்புகள் எந்த அளவுக்கு உங்களுக்கு ஒத்து போகும், எந்த வாய்ப்பை நாம் பயன்படுத்திக்கணும், எந்த வாய்ப்பை நாம் பயன்படுத்திக்க கூடாது அப்படின்னு திங்க் பண்ணுவோம். அடுத்தது, மற்ற கிரகங்கள் எல்லாமே அனுகூலமான ஸ்தானம்னு நம்ம சொல்ல முடியல. லாபஸ்தானாதிபதி தனஸ்தானத்தில் சஞ்சரிக்கிறார். லாபஸ்தானாதிபதி தனஸ்தானத்தில் சஞ்சரிக்கிறது அப்படிங்கிறது ஒரு கணக்கில் நம்ம சிந்திச்சாலும், 2வது ஸ்தானத்தில் சூரிய பகவான் எந்த அளவுக்கு அனுகூலத்தை கொடுப்பாரா அப்படிங்கக்கூடிய ஒரு வினாவும் எழறது இல்லையா? ஆனாலும் பாக்யாதிபதி தனஸ்தானத்தில் சஞ்சரிக்கிறார். தனசப்தம ஸ்தானாதிபதி தசமஸ்தானத்தை கடந்து வரும்பொழுது கடுமையாக வேலை செய்ய வேண்டியிருக்கும். நீங்கள் இந்த கார்த்திகை மாதத்தில் முக்கியமாக செய்ய வேண்டியது என்ன அப்படின்னா, நேரத்தை, வேலையை திட்டமிட வேண்டும். இந்த துலா ராசிக்காரங்க அவங்க பாட்டில் வேலை செய்வாங்க, ஓய்வில்லாமலும் வேலை செய்வாங்க. ஆனால் எந்த நேரத்தில் எந்த வேலையை எப்படி செய்யணும் அப்படின்னு திட்டமிட்டீங்கன்னா இந்த கார்த்திகை மாதம் உங்களுக்கு இன்னும் அனுகூலமாக இருக்கும். சதுர்பஞ்சமஸ்தானாதிபதி பஞ்சமஸ்தானத்தை கடந்து வர்றார். குழந்தைகளுடைய ஆரோக்கியத்தில் கூடுதல் கவனம் செலுத்துங்கோ. குழந்தைகள்கிட்ட கோப தாபங்களை காட்டாதீங்கோ. விரயஸ்தானத்தில் கேது பகவான் சஞ்சரிக்கின்றார். செலவுகளை கொஞ்சம் ரொம்ப ரொம்ப திட்டமிடுங்கோ. துலா ராசி சார்ந்த பக்த கொடிகளுக்கு இந்த கார்த்திகை மாதத்தில் முக்கியமாக நீங்கள் பின்பற்ற வேண்டிய விஷயம், இதை அண்டர்லைன் போட்டு வச்சுக்கோங்கோ, எழுதி வச்சுக்கோங்கோ. இந்த தகவலை உங்களது துலா ராசி சார்ந்த நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்க. குருஜி சொல்லியிருக்கார், துலா ராசி சார்ந்த பக்த கொடிகளுக்கு அட்டமத்தில் குரு பகவானும் விரயஸ்தானத்தில் கேது பகவானும் சஞ்சரிக்கின்றார். செலவுகளை முற்றிலுமாக தவிர்க்க வேண்டும். எசென்ஷியல் எக்ஸ்பென்ஸை மட்டும் பண்ணிட்டு பர்ஸை தொடாதீங்கோ, ஆன்லைன் டிரான்சாக்ஷன் செய்யாதீங்கோ. அதுவும் இந்த காலகட்டங்கள், அந்த காலத்தில் இந்த வயசில் பெரியவங்கள்லாம் கேஷை கையில் எடுத்து செலவு பண்ணும் பொழுது அதில் பாக்கி தொகைன்னு ஒன்று வாங்கி அந்த பர்ஸுக்குள்ளே வைப்பாங்க. அவ்வாறு வைக்கும்போது அந்த லக்ஷ்மியினுடைய அனுகிரகம் அந்த பர்ஸுக்கு வந்துட்டு இருக்கிறதா வயசில் பெரியவங்கள்லாம் சொல்லுவாங்க. ஆனால் இன்னைக்கு ஆன்லைன் டிரான்சாக்ஷன் வந்ததுக்கு அப்புறம் டக்கு டக்கு டக்குன்னு நம்ம அனுப்பிச்சுட்டே இருக்கோம். பேலன்ஸை பார்த்தீங்கன்னா இவ்வளோ செலவு பண்ணிட்டோமா அப்படின்னு தோன்றது. அதனால துலா ராசி சார்ந்த பக்த கொடிகள், நீங்கள் கையிலேருந்து செலவு பண்ணுறவங்களா இருந்தாலும் சரி,
அல்லது ஆன்லைன் டிரான்சாக்ஷன் பண்ணுறவங்களாக இருந்தாலும் சரி, எப்படியாக இருந்தாலும் இந்த மாதத்தில் செலவுகளை முற்றிலுமாக தவிர்த்து கொள்ள வேண்டும், குறைத்து கொள்ள வேண்டும். அதே சமயத்தில் எந்தெந்த நேரத்தில் எந்தெந்த வேலையை எவ்வாறு செய்ய வேண்டும், இந்த வேலை திட்டமிடுதல், அதே போல் ஃபைனான்ஷியல் மேனேஜ்மெண்ட், பொருளாதாரத்தை திட்டமிடுதல், இது ரெண்டும் அவசியம் 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 அப்படிங்கிறத துளாராசி சார்ந்த பக்த கொடிகள் நீங்களும் பின்பற்றுங்கோ. உங்களது உற்றார் உறவினர்களுக்கும் இந்த தகவலை தெரிவிப்பது நல்லது. துளாராசி சார்ந்த பக்த கொடிகளுக்கு இந்த ராகு பகவான் சஷ்டமஸ்தானத்தை கடந்து வரும் பொழுது பலவிதமான வாய்ப்புகளை கொடுத்தாலும் நீங்கள் திங்க் பண்ணி கரெக்டாக இம்ப்ளிமெண்ட் பண்ணலனா நிச்சயமாக சக்ஸஸை ரீச் பண்ணலாம். பிரார்த்தனைக்கு முக்கியத்துவம் கொடுங்கோ. கோளறு பதிகத்தை பாராயணம் செய்வது, படிப்பது. இன்னைக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கு. முன்னாடியெல்லாம் கோளறு பதிகம்னா என்னன்னே தெரியாமல் இருக்கும். இன்னைக்கு செல்ஃபோன்லேயே இருக்குது. நீங்கள் ஹெட்ஃபோன் போட்டுட்டு ஒரு ட்ராவல் பண்ணும்போது கூட தினந்தோறும் கோளறு பதிகத்தை படிப்பது, கேட்பது அபரிமிதமான அனுகூலத்தை கொடுக்கும். குருஜி சொல்லக்கூடிய வார்த்தைகளை நீங்கள் பின்பற்றி இந்த கார்த்திகை மாதத்தை வெற்றி பாதையில் திருப்பி வெற்றியை பெறுங்கள். துலா ராசியை சார்ந்த பக்த கொடிகள் வியாழக்கிழமையில் விரதம் இருப்பது, மகான் சேஷாத்ரி சுவாமிகள் திருவடியை தியானிப்பது அபரிமிதமான வெற்றியை கொடுக்கும். நல்வாழ்த்துக்கள். விவேகம் மிக்க விருச்சிக ராசி பக்த கொடிகளே, விருச்சிக ராசி சார்ந்த பக்த கொடிகள் ரொம்ப இப்ப எந்த பாதையில பயணிக்கிறதுன்னு தெரியல சுவாமிங்கிறாங்க. அடுத்தது கன்சல்டேஷனுக்கு வர்றவாள்ல பார்த்தீங்கன்னா இப்ப விருச்சிக ராசி சார்ந்தவர்களும் சிம்ம ராசி சார்ந்தவர்களும் அதிகமா இருக்காங்க. அதே இதுக்கு என்ன காரணம் அப்படின்னா, இப்ப அவளுக்கு நல்ல காலம் வருது. எப்போதும் நல்ல காலம் வரும்பொழுது தானே நாம் குருவை நாட முடியும். அதுக்கு கோச்சார கிரகங்கள் ரீதியாக தனபஞ்சம ஸ்தானாதிபதி சப்தமஸ்தானத்தில் சஞ்சரிக்கிறார். உங்களுக்கு விருச்சிக ராசி சார்ந்த பக்த கொடிகளுக்கு 2-5க்கு அதிபதியாக இருக்கக்கூடிய குரு பகவான் 7வது ஸ்தானத்தில் சஞ்சரிப்பதும், 7வது ஸ்தானத்தில் சஞ்சரிக்கக்கூடிய குரு பகவானுடைய பார்வையானது உங்களது ராசி மேல் பதிவதும், உங்களது ராசியில லாபஸ்தானாதிபதி சஞ்சரிப்பதும், லாபஸ்தானாதிபதியினுடைய பார்வை குரு பகவான் மேல் பதிவதும், தனபஞ்சம ஸ்தானாதிபதியினுடைய பார்வை லாபஸ்தானாதிபதி மேல் பதிவதும் அருமையான கிரக அமைப்பு. விருச்சிக ராசி சார்ந்த பக்த கொடிகளுக்கு இந்த கார்த்திகை மாசம் அபரிமிதமான அனுகூலத்தை கொடுக்க போறது, வெற்றியை கொடுக்க போறது. குறிப்பா மாணவ செல்வங்களுக்கு, எனக்கு படிப்புல ஆர்வமே இல்லை அப்படின்னு சொன்ன குழந்தைகள் கூட கல்வியை பயிலக்கூடிய, தடைப்பட்ட கல்வியை பயிலக்கூடிய வாய்ப்புகள் கிடைக்க போறது. அதே போல விருச்சிக ராசி சார்ந்த குழந்தைகளும் கல்வி சம்பந்தப்பட்ட, போட்டிகள் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் உங்கள்கிட்ட ஏதோ ஒரு திறமை இருக்கும். இதை பெற்றோர்கள் அவசியமா கவனிங்கோ. விருச்சிக ராசி சார்ந்த குழந்தைகள் உங்களது வீட்டில் இருக்கக்கூடிய சூழ்நிலை உள்ளவர்கள் அந்த விருச்சிக ராசி சார்ந்த குழந்தைகளிடத்திலே படிக்க மாட்டேங்கிற, நான் சொன்னதை கேட்க மாட்டேங்கிற, ஹோம்ஒர்க் பண்ண மாட்டேங்கிற அப்படின்லாம் வையாதீங்கோ. அந்த குழந்தைக்கு ஏதோ ஒரு திறமை இருக்கும், ஏதோ ஒரு விஷயத்துல ஆர்வம் இருக்கும். அதை கரெக்டா ஃபைண்ட் அவுட் பண்ணுங்க. அந்த குழந்தைக்கு எதில் ஆர்வம் இருக்கிறதோ அந்த ஃபீல்டில் அந்த குழந்தை இறக்குங்கோ. சாமி, என் குழந்தை செல்போனே பார்த்துட்டு இருக்கான், அதில் ஆர்வமாக இருக்கேன், நான் செல்போன் பார்க்க விடலாமான்னு கேட்டுறாதீங்க. ஏன்னா நீங்கள் கமெண்ட்ஸ் எல்லாம் கொடுக்குறா பாருங்க, பக்தர்கள் ரொம்ப சிந்திக்கிறா. உடனே அடுத்த கமெண்ட்ஸ் வரும், என் குழந்தை செல்போனே வச்சுட்டு இருக்கான், நான் செல்போன் கொடுக்கட்டுமா அப்படின்னு கமெண்ட்ஸ் வர்றது. நான் என்ன சொல்ல வரேன் அப்படிங்கிறத முழுமையாக கவனிங்கோ. இந்த கோச்சார அமைப்புகள்ல லாபஸ்தானாதிபதி விருச்சிக ராசியை கடந்து வரும்பொழுது தனஸ்தானாதிபதி சப்தமஸ்தானத்தில் சஞ்சரிப்பதும், லாபஸ்தானாதிபதியினுடைய பார்வை தனஸ்தானாதிபதி மேல் பதிவதும், தனஸ்தானாதிபதியினுடைய பார்வை லாபஸ்தானாதிபதி மேல் பதிவதும் அருமையான கிரக அமைப்பு. இந்த கிரக அமைப்பு சமயத்தில் குருஜி சொல்லக்கூடிய விஷயங்களை நீங்கள் சரியான விகிதத்தில் நடைமுறைப்படுத்தி நீங்கள் முழு வெற்றியை பெற வேண்டும் என்பது மட்டுமே எங்களது தொலைநோக்கு சிந்தனை. விருச்சிக ராசி சார்ந்த பக்த கொடிகளுக்கு மாற்றங்களும் ஏற்றங்களும் அபரிமிதமான அனுகூலத்தை கொடுக்க போறது.
தசமஸ்தானாதிபதி உங்களது ராசியை கடந்து வருகின்றார். பணியாற்றக்கூடிய இடங்கள்ல பொறுமை தேவை, நிதானம் தேவை. உங்களது ராசி நாதன் பாக்யஸ்தானத்தில் நீச்சம் பெற்றிருக்கின்றார். தந்தையினுடைய ஆரோக்கியத்தில் கூடுதல் கவனம் செலுத்த வேண்டும். மனைகள், வீடுகள், நிலங்கள் வாங்கக்கூடிய சூழ்நிலைகள் உடையவர்கள் ஃபுல் கேஷை பே பண்ணாதீங்க. ஒரு சின்ன தொகையை மட்டும் அட்வான்ஸ் பே பண்றது நல்லது. உங்களது ராசிக்கு சதுர்ஸ்தானத்தில் மந்தகாரகன் சஞ்சரிக்கின்றார். அர்த்தாஷ்டம சனி பகவானுடைய தாக்கம். ஒரு வேலையை 4 முறை செய்ய வேண்டியிருக்கு. ஆனால் ஒரு ரகசியம் ஒன்று சொல்லித்தரேன். இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கக்கூடிய விருச்சிக ராசி சார்ந்த பக்த கோடிகள்கிட்ட சொல்றேன், இதை நீங்க நன்னா பாருங்கோ. விருச்சிக ராசி சார்ந்த பக்த கோடிகளுக்கு இந்த தகவலை நீங்கள் தெரிவிங்கோ. அர்த்தாஷ்டம சனியினுடைய தாக்கம் சொல்லிட்டு பயந்துட்டு உட்கார்ந்து இருக்காதீங்க. ஒரு முறைக்கு 2 முறை இல்லை, 4 முறை முயற்சி பண்ணுங்க. உங்களுக்கு ஒரு ப்ராப்ளம் இருக்கா, அந்த ப்ராப்ளத்தை நினச்சி கவலைப்படாதீங்க. அந்த ப்ராப்ளம் உங்களுக்கு சால்வ் ஆக போகிறது எப்போ? வித்தின் 4 days. இதை மைண்டில் வச்சுங்க. உங்களுக்கு ஏதோ ஒரு பிரச்சனை வருது, குடும்ப ரீதியாகவோ அலுவலக ரீதியாகவோ அல்லது ஒரு டிராஃபிக்லேயோ ஏதோ ஒரு பிரச்சனை. அந்த பிரச்சனையை நினச்சி பயந்துட்டு நீங்கள் எமோஷன் ஆகாதீங்க. அப்படியே சைலண்ட்டாக இருங்கோ. குரு பகவானை வேண்டுங்கோ. வித்தின் 4 days கதிரவனை கண்ட பனி போல அது விலகிடும். இதை நான் சொல்றதை நீங்கள் நடைமுறைப்படுத்தி பாருங்களேன். ஏன்னா விருச்சிக ராசி சார்ந்த பக்த கோடிகள் அப்படி ஹைலி சென்சிட்டிவ். அந்த சென்சிட்டிவ்லேருந்து நீங்கள் கொஞ்சம் வெளில வந்து குரு பகவானை பிரார்த்தனை பண்ணினீங்கன்னா இந்த அர்த்தாஷ்டம சனி பகவானுடைய தாக்கத்திலிருந்து நீங்கள் விடுபடுவீர்கள். நான் சொல்லக்கூடியது ஒரு தேவ ரகசியம், அனுபவ சூக்ஷ்மம். இதை நீங்கள் நடைமுறைப்படுத்தி நீங்கள் வெற்றி பெற வேண்டும் என்பது மட்டுமே எங்களது தொலைநோக்கு சிந்தனை. நீங்கள் நடைமுறைப்படுத்துவீர்கள், வெற்றியை பெறுவீர்கள் என்று குரு பகவானை நான் பிரார்த்தித்துக் கொள்கின்றேன். உங்களது ராசியிலேயே புத பகவான் சஞ்சரிக்கின்றார். குரு பகவான், புத பகவான், இந்த 2 பிளானட்ஸையும் நீங்க ஆசிரியுங்க. புதன்கிழமையில பெருமாக்கோளுக்கு போயிட்டு வாங்க, வியாழக்கிழமையில குரு பகவானை ஆசிரியுங்க. நல்ல வெற்றிகள் நாடி வரும். உங்களது முயற்சிகள் யாவும் வெற்றி அடைய நல்வாழ்த்துக்கள். தன்னம்பிக்கை தன்னகத்தை உடைய தனுர் ராசி பக்த கொடிகளே, தனுர் ராசி சார்ந்த பக்த கொடிகள் காலம்பரை ஏந்திருக்கிறதா தெரியுது. இரவு அப்பாடான்னு படுக்கிறாங்க. பல பக்தர்களுக்கு தூக்கம் வரல அப்படின்னு ஒரு கான்செப்ட் சொல்லிட்டு இருக்காங்க. அது என்னங்கிறத அடுத்தது வரேன். கடினமான உழைப்பு, ஆனாலும் முயற்சி ஸ்தானத்தில் மந்தகாரகன் சஞ்சரிக்கிறார். நம்ம எல்லாரும் சனீஸ்வர பகவான அர்த்தாஷ்டம சனி, அஷ்டம சனி, சப்தம சனி, விரயச்சனி, 7.5 சனின்னு எல்லாரும் அந்த பகவானை வையரோமே. அவர் அனுகூலமான ஸ்தானத்துக்கு வரும்போது சனி பகவான் தான் இந்த நல்லதை கொடுத்தார்னு யாராவது அவரை சொல்றோமா? தனுராசி சார்ந்த பக்த கொடிகளுக்கு உங்களது ராசிக்கு 2, 3 அதிபதி 3வது ஸ்தானத்தை சஞ்சரிக்கிறார். உங்களுக்கு இப்ப எந்த சூழ்நிலை வந்தாலும் உங்களை சேஃப்டி மோடில் பண்ணிட்டு இருக்கிறவர் சனி பகவான் தான். அதை மறந்துடாதீங்க. இன்னும் உங்களுக்கு ஒரு சூக்ஷ்மத்தை சொல்றேன். தனுராசி சார்ந்த பக்த கொடிகளுக்கு இந்த கார்த்திகை மாசம் அனுகூலமாக இருக்கக்கூடிய கிரகம் எது அப்படின்னா சனி பகவான் மட்டும்தான். 2, 3 அதிபதி, அதனால அவர் முயற்சி ஸ்தானத்தில் இருக்கார். உங்களது தொடர் முயற்சி அபரிமிதமான அனுகூலத்தை கொடுக்கும். உங்களை பார்த்து இவர் காலையிலேருந்து சாயங்காலம் வரைக்கும் சாப்பிட்டாரா, தூங்கினாரா, தண்ணி குடிச்சாரா அப்படின்னு மற்றவங்களே பார்த்து இறக்கப்பட்டு உங்களுக்கு நல்லதை செய்ய போறாங்க. அப்ப மற்றவர்கள் இறக்கப்படக்கூடிய அளவுக்கு நீங்க உழைச்சிட்டு இருக்கீங்கன்னு அர்த்தம். ஆனாலும் இந்த மாசத்துல உங்களது உழைப்பு, உங்களது தொடர் முயற்சி நிச்சயமா வெற்றியை கொடுக்கும். நீங்க எந்தெந்த விஷயத்துலலாம் எச்சரிக்கையா இருக்கணும் அப்படிங்கிறதையும் நம்ம சிந்தனை பண்ணிட்டோம்னா நிச்சயமா நம்ம அனுகூலமா சிந்திக்கலாம் இல்லையா? சனி பகவான் மட்டும்தான் உங்களுக்கு ஃபேவரா இருக்கார். பெருமாள் வழிபாடு செய்வது, ஆஞ்சநேயர் வழிபாடு செய்வது உங்களுக்கு மேலும் அனுகூலத்தை கொடுக்கும். பாக்யாதிபதி இந்த மாதம் முழுவதும் விரயஸ்தானத்தை சஞ்சரிக்கிறார். செலவுகளை பண்ணாதீங்க. இதுல இன்னும் ஒரு பெரிய ரகசியம் ஒன்று சொல்லித்தரேன். செலவுகள் பண்ணாதீங்கன்னு குருஜி சொல்லியிருக்காருன்னு சொல்லிட்டு நீங்க கொடுக்க வேண்டியதெல்லாம் கொடுக்காம இருக்கக்கூடாது. இன்னும் சொல்ல போனால் நீங்கள் கொடுக்க வேண்டிய, உங்கள்கிட்ட ஒர்க் பண்றவங்களுக்கெல்லாம் தாராளமா கொடுங்கோ. உங்களை நம்பி இருக்கிறவாளுக்கெல்லாம் தாராளமான உதவிகளை செய்யுங்கோ. அதுவே உங்களுக்கு ஒரு அனுகூலத்தை கொடுக்கும்.
பாக்யாதிபதி விரயஸ்தானத்தை கடக்கும் பொழுது தேவையில்லாத செலவுகளை முற்றிலுமாக தவிர்க்கணும். பஞ்சமஸ்தானாதிபதி அட்டமஸ்தானத்தை கடந்து வர்றார். குழந்தைகளுடைய ஆரோக்கியத்தில் கூடுதல் கவனம் தேவை. நேரங்களை திட்டமிடுவது. சப்தமஸ்தானாதிபதி விரயஸ்தானத்தில் சஞ்சரிக்கின்றார். மாணவர்களுக்கு கல்வி ரீதியான கூடுதல் செலவுகள் செய்யக்கூடிய சூழ்நிலைகள் ஏற்படலாம். சதுர்கேந்திர ஸ்தானத்தில் ராகு பகவான் சஞ்சரிக்கின்றார். தாயினுடைய ஆரோக்கியத்தில் கூடுதல் கவனம் செலுத்த வேண்டும். தாய்வழி சொந்தங்களோடு வாத பிரதிவாதங்களை தவிர்க்க வேண்டும். தசமஸ்தானத்தில் கேது பகவான் சஞ்சரிக்கிறார். ஒரே சமயத்தில் எல்லா வேலையும் செய்யணும் அப்படின்னு திட்டமிடாதீங்க. இந்த மல்டி டாஸ்க்னு சொல்லுவாங்க. இந்த நேரத்தில் நம்மால எந்த வேலையை செய்ய முடியும் அதை மட்டும் கான்சென்ட்ரேட் பண்ணுங்க. ஒரே சமயத்தில் நீங்கள் 10 வேலையை எடுத்து போட்டுண்டு எந்த வேலையுமே நீங்கள் முழுமைப்படுத்த முடியாமல் நீங்களும் சிரமப்பட்டு மற்றவர்களையும் சிரமப்படுத்தி குடும்பத்தில் இருக்கிறவாளும் கஷ்டப்பட்டு, ஏன் இந்த சூழ்நிலை? 10வது ஸ்தானத்துக்கு தொழில் ஸ்தானம்னு பேர். தொழில் ஸ்தானத்தில் கேது பகவான் சஞ்சரிக்கிறார். அப்போ ஒரே சமயத்தில் பல வேலைகள் உங்களுக்கு நாடி வரலாம். உங்களால் என்ன முடியும்? ஒரு பழமொழி சொல்லுவாங்க கிராமத்தில், மெல்ற அளவுக்கு வாயில போடும்பாங்க. இது அருமையான பழமொழி. இந்த மெல்ற அளவுக்கு நமக்கு வாயில ஒரு உணவோ ஒரு தின்பண்டமோ சாப்பிட்றோன்னா எந்த அளவுக்கு நம்மளால மெல்ல முடியுமோ அந்த அளவுக்கு போடணும். சில சமயங்கள் இந்த சின்ன சின்ன குழந்தைங்க எல்லாம் டேஸ்ட்டாக ஏதாவது ஸ்வீட்டை பார்த்தாச்சுன்னா அள்ளி அப்படியே வாயில போட்டுன்றோம். அது பக்குன்னு திங்கவும் முடியாது, துப்பவும் முடியாது. ஸ்வீட்டு நன்னா இருக்கு, துப்புறதுக்கு மனசு வரல, திங்கவும் முடியாது, தொண்டை அடைக்கிறது. அது அளவுக்கு அந்த கிராமத்தில் சொல்லுவாங்க, மெல்ற அளவுக்கு வாயில போடும்பாங்க. அருமையான பழமொழி. அதே போல இதை நீங்கள் பணிகளில் உங்களால் என்ன முடியுமோ அதை மட்டும் செயல்படுத்துங்க. சதுர்ஸ்தானத்தில் ராகு பகவான் சஞ்சரிக்கின்றார். அபய ராகு அனுகிரக கேதுவை வழிபடுவது அபரிமிதமான அனுகூலத்தை கொடுக்கும். இந்த கார்த்திகை மாசத்துல பைரவருடைய பர்த்டே வருது. பைரவாஷ்டமி அப்படின்னு பேர். இந்த பைரவாஷ்டமியில உங்களது பெயர் நட்சத்திரங்களை பதிவு செய்து கொண்டு பிரார்த்திப்பது வருஷத்துக்கு ஒரு முறை வரக்கூடிய அருமையான அமைப்பு. இந்த நம்ம கோவிலில் ஏகாதச ருத்ரம் அப்படின்னு சொல்லக்கூடிய வைபவம் பண்ணுவோம். 12 ராசி சார்ந்த பக்த கோடிகளும் அதில் கலந்துக்கணும் அப்படின்னு நான் பிரார்த்தனை பண்ணுறேன். அதில் கலந்து கொள்ளக்கூடிய பக்த கோடிகளுக்கு அந்த பூஜை செய்யப்பட்ட வெள்ளியினாலான வில்வம் நாங்கள் அனுப்பி வைப்போம். உங்களுடைய தகவலை வாட்ஸ்அப் மூலமாக நீங்கள் தெரிவிங்கோ. அவர்களுக்கு எங்களது தகவலை அனுப்பி வைக்கிறோம். உங்களுக்கு உங்களுடைய பெயர் நட்சத்திரங்களுக்கு பூஜை செய்து அருள் பிரசாதம் வழங்கப்படும். வருஷத்திற்கு ஒரு நாள் வரக்கூடிய அருமையான வைபவம். இதை நீங்கள் பல விதத்தில் கூட நீங்கள் பிளான் பண்ணலாம். அதாவது இந்த வருஷம் நீங்கள் அதுக்காக சங்கல்பம் ஏற்றுண்டீங்கன்னா அதற்கான தொகையை நீங்கள் 12 மாதங்களாக பிரித்து அல்லது ஒரு நாளைக்கு இவ்வளவு அப்படின்னு ஒரு டப்பாவில் போட்டே வச்சுட்டு வரலாம். இதில் என்ன ஒரு விஷயம்னா, போன வாரம் பல பக்தர்கள் ஃபோன் செய்து, சாமி பைரவாஷ்டமி என்னைக்கு வர்றது, எங்களது பெயரை வழக்கம் போல் சேர்த்து கொள்ளுங்கள்னு அவர்களே கூறியிருக்கிறார்கள். அந்த காரணம் என்னென்னா, அந்த வில்வத்தை ஒவ்வொரு வருஷமும் அவர்கள் வாங்கி அதை பூஜை ரூமில் சேவ் பண்ணிட்டு வராங்க. அது மூலமாக எங்கள் குடும்பத்தில் நல்ல மாற்றங்கள் ஏற்படுறது. ஒரு சாதாரண தொகைக்கு நான் எதிர்பார்த்துட்டு இருந்தோம், அது நல்ல ரிசல்ட்டை கிடைக்கிறது. கடன் தொல்லைகள்லாம் நிவர்த்தி ஆகிடுத்து. எங்கள் குழந்தைகளுக்கு நல்ல வேலை வாய்ப்பு கிடைச்சிருக்கு, திருமணம் ஆகிருக்கு, பேரம்பேத்தி வந்திருக்கான்னு எல்லாம் பாசிட்டிவ் இன்ஃபர்மேஷன் கொடுத்துட்டே இருக்காங்க. நீங்கள் இந்த பைரவருடைய அஷ்டமி கார்த்திகை மாதத்தில் கலந்துண்டு பைரவருடைய அனுகிரகத்தை நீங்களும் பெற்று உங்கள் குடும்பத்தாரோடு மகிழ்ச்சி வெற்றியை பெற வேண்டும். நல்வாழ்த்துக்கள். மகத்தான மகர ராசி பக்த கொடிகளே, மகர ராசி சார்ந்த பக்த கொடிகளுக்கு இந்த கார்த்திகை மாதம் அபரிமிதமான அனுகூலத்தை கொடுக்க போகிறது. என்ன சுவாமி, 7.5 சனியினுடைய தாக்கம் அப்படின்னு எல்லாரும் சொல்கிறாங்க. நாங்கள் ரொம்ப பயந்துன்னு இருக்கோம். கடந்த காலத்திலெல்லாம் போன மாதம்லாம் எங்கள் குடும்பம் பட்ட பாடு எங்களுக்கு தான் தெரியும். உடம்பு ரீதியான இம்சைகள், தேவையில்லாத செலவு, குடும்பத்தில் பல சூழ்நிலைகள், குழந்தைகள் ரீதியான இடையூறுகள், இது எல்லாத்துக்கும் என்னைக்காவது எங்களுக்கு தீர்வு கிடைக்குமா அப்படின்னு நாங்கள் ஏங்கின்னு இருக்கோம் சுவாமி.
அப்படின்னு மகர ராசி சார்ந்தவர்கள்லாம் நீங்க நினைக்கிறது தெரியறது. இந்த கார்த்திகை மாதம் மகர ராசி சார்ந்தவர்களுக்கு நல்ல மாற்றம், ட்ரமாண்டஸான ஒரு சேஞ்ச். எப்படி சுவாமி அது? உங்களது ராசிக்கு பஞ்சமஸ்தானத்தில் குரு பகவான் சஞ்சரிக்கின்றார். மகர ராசி சார்ந்த பக்த கோடிகளுக்கு சூரிய பகவான், புத பகவான், குரு பகவான், ராகு பகவான் இந்த கிரகங்கள்லாம் ஃபேவர் பொசிஷனில் இருக்கு. இது உங்களுக்கு நல்ல மாற்றத்தை கொடுக்க போகிறது. உங்களது ராசிக்கு முயற்சி ஸ்தானாதிபதி பஞ்சமஸ்தானத்தில் கடக்கும் பொழுது ஒரு நல்ல மாற்றம் ஏற்பட போகிறது. குரு பகவானுடைய அருள் உங்களுக்கு அபரிமிதமான ஒரு அனுகூலத்தை கொடுக்க போகிறது. அந்த குரு பகவானுடைய பிளெஸ்ஸிங்ஸ் உங்களுக்கு ஒரு நல்ல மாற்றங்களை கொடுக்க போகிறது. அப்போ 7 சனி பகவானுடைய தாக்கம் இருக்குமா சுவாமி? அது இருக்கும் தான். ஆனால் அந்த 7 சனி பகவானுடைய தாக்கத்திலிருந்து ஒரு தீர்வு, லாபஸ்தானத்தில் சூரிய பகவான் சஞ்சரிக்கிறார். இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கக்கூடிய மகர ராசி சார்ந்த பக்த கொடிகள் இந்த ஒரு விஷயத்தை நன்னா நோட் பண்ணிங்கோ. உங்களுக்கு 12 மாதங்களுக்கு ஒரு முறை வரக்கூடிய ஒரு நல்ல மாதம் இந்த கார்த்திகை மாதம். நான் சொல்றத ஃபுல்லா அப்சர்வ் பண்ணுங்க. லாபஸ்தானத்துல இந்த மாதம் முழுவதும் சூரிய பகவான் சஞ்சரிக்கின்றார். நீங்க என்ன நினைச்சிட்டு இருந்தீங்களோ, சாமி நான் ஒரு 10 வருஷமா ஒன்று நினைச்சிட்டு இருக்கேன், அது நடக்குமா? கார்த்திகை மாசத்துல நடக்கும். என்ன சுவாமி, லாபஸ்தானத்தில் சூரிய பகவான் சஞ்சரிப்பது என்பது உங்களுக்கு 12 மாதங்களுக்கு ஒரு முறை கிடைக்கக்கூடிய ஒரு அருமையான வாய்ப்பு. இந்த கார்த்திகை மாதத்துல, இந்த குரோதி வருஷத்துல உங்களுக்கு ஒரு கூடுதல் சிறப்பு 2 இருக்கு. சஷ்டம பாக்யாதிபதி லாபஸ்தானத்தில் சஞ்சரிக்கிறார். லாபஸ்தானத்துல சூரிய பகவானோட மோரார்லஸ் இந்த மாசத்துல புத பகவான் சேர்ந்து சஞ்சரிப்பது, உங்களது ராசிக்கு 6, 9க்கு அதிபதி புத பகவான். இந்த 2 கிரகங்களும் லாபஸ்தானத்தில் சஞ்சரிப்பது அருமையான அமைப்பு. அதுலயும் இந்த அரசு சார்ந்த கவர்மெண்ட் ஜாப்ல இருக்கீங்க, கவர்மெண்ட் ஜாபுக்கு முயற்சி பண்ணிட்டு இருக்கீங்க. நிறைய காம்படிஷன் எக்ஸாம் எழுதிட்டேன் சுவாமி, நான் சொல்லி கொடுக்குற குழந்தைங்களாம் பாஸ் ஆயிடுது. என்கிட்ட அவ்வளவு திறமை இருக்கு, எந்த கொஸ்டின் பேப்பர் கொடுத்தாலும் என்னால் ஆன்சர் பண்ண முடியுது. ஆனால் பல ஆண்டு காலமாக இந்த கவர்மெண்ட் ஜாபுக்காக நான் முயற்சி பண்ணுறேன். இப்போ இந்த கார்த்திகை மாதத்தில் நீங்கள் எழுதுகிற எக்ஸாம்லாம் உங்களுக்கு பாஸ் பண்ணிடலாம். ஆச்சரியப்படும். அதே போல் இந்த பொலிட்டீஷியன்ஸ், சாமி நான் மக்களுக்கு எவ்வளவு சேவை செய்கிறேன் தெரியுமா, ராப்பகலாம் உழைக்கிறேன். இந்த அரசியல் பிரமுகர்கள் எல்லாம் அரசியல் சார்ந்த வெற்றிகளை எதிர்நோக்கி காத்து கொண்டிருக்கிறார்கள். மகர லக்னத்தை சார்ந்தவர்கள் இந்த மாதம் பிளான் பண்ணுங்க, உங்களுக்கு ட்ரமெண்டஸான growth இருக்கு. இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கக்கூடிய அரசு சார்ந்த அரசியல் சார்ந்த முக்கியஸ்தர்களுக்கு இந்த மாதத்தை நீங்கள் சரியான விகிதத்தில் திட்டமிட்டு பயன்படுத்தி வெற்றி பெறுங்கள். லாபஸ்தானத்திலே புத பகவான் சஞ்சரிக்கிறதோட பஞ்சமஸ்தானத்தில் குரு பகவான் சஞ்சரிப்பதும், பாக்யாதிபதியினுடைய பார்வை முயற்சி ஸ்தானாதிபதி மேல விழறது. 3வது ஸ்தானத்திற்கு முயற்சி ஸ்தானம்னு பேரு. முயற்சி ஸ்தானாதிபதியினுடைய பார்வை பாக்யாதிபதி மேல விழறது. உங்க அறிவாற்றல் பல சிந்தனை பண்ணி பார்க்கிறோம், ஆனால் இப்ப நீங்க சிந்திக்கிறதெல்லாம் செயலாக மாறும், செயல் வெற்றியாக மாறும். மகர ராசி சார்ந்த மகர லக்னத்தை சார்ந்த பக்த கோடிகளுக்கு பொருளாதாரத்துல ஒரு ட்ரமெண்டஸ் growth இருக்கும். எனக்கு 40 வயசு ஆறுது, எவ்வளவு எதிர்நீச்சல், எவ்வளவு கஷ்டங்கள் அப்படின்னு இருக்கிறவங்களுக்கெல்லாம் நல்ல வெற்றி கிடைக்க போறது. முயற்சி ஸ்தானத்தில் இருக்கக்கூடிய ராகு பகவான் உங்களை கடுமையான ஒரு பாதையை நோக்கி அழைச்சிட்டு போனாலும் அது வெற்றி பாதையா அமைய போறது. மகர ராசி சார்ந்த மாணவ செல்வங்களுக்கு இந்த கார்த்திகை மாதம் வெற்றி மாதமா அமைய போறது. இளைஞர்களுடைய முயற்சி வெற்றியை கொடுக்க போறது. வேலை வாய்ப்பு ரீதியான முயற்சிகள் அனுகூலத்தை கொடுக்க போறது. திருமண வயதில் இருக்கக்கூடிய குழந்தைகளுக்கு சுப செய்திகள் நாடி ஓடி வர போறது. பிள்ளைப்பேர் வேண்டி தபஸ் இருக்கக்கூடிய தம்பதிகளுக்கு சுப செய்திகள் மகிழ்ச்சியை கொடுக்க போறது. வம்ச விருத்தி. இந்த ராசி பல நிகழ்ச்சியை பார்த்துட்டு இருக்கிறவங்க ஒரு கமெண்ட் அடிப்பாங்க, சாமி பிள்ளை பேர் பிறக்குங்கிறார, எனக்கு 55-60 வயசு ஆறுது. உங்க வம்ச ரீதியான உங்களுக்கு பிள்ளைகளுக்கு பிள்ளைகள், மகளுக்கு மகள்கள், அந்த மாதிரி வம்ச விருத்தி கிடைக்கும். இந்த ராசி பலன் நிகழ்ச்சி நம்ம ஜென்ரலா கொடுக்கும்போது
வம்ச விருத்தி அப்படின்னு நீங்கள் எடுத்துக்கணும். உடனே நான் எனக்கு 60 வயசுக்கு குழந்தை பிறக்குமான்னு ஒரு கமெண்ட்ஸ் வரக்கூடாது இல்லையா? மகர ராசியை சார்ந்த பக்த கோடிகளுக்கு எந்தெந்த விதத்தில் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும்? பேச்சுக்கள், பேசக்கூடிய வார்த்தைகளை யோஜனை செய்து பேச வேண்டும். தந்தையினுடைய ஆரோக்கியத்தில் கூடுதல் கவனம் செலுத்த வேண்டும். மகர ராசியை சார்ந்த பக்த கோடிகள் பைரவாஷ்டமியில் பூஜிக்கக்கூடிய வெள்ளி வில்வத்தை உங்களது கேஷ் பாக்ஸில் வச்சு வழிபடுங்கோ. பொருளாதாரத்தில் அபரிமிதமான முன்னேற்றங்களை பெறக்கூடிய வாய்ப்புகள் நாடி ஓடி வரும். நல்வாழ்த்துக்கள். எதையும் சாதிக்கக்கூடிய ஆற்றலை இயல்பாக பெற்ற கும்ப ராசி பக்த கொடிகளே, கும்ப ராசியை சார்ந்தவர்கள் படாத பாடு, படாத கஷ்டங்கள் கிடையாது. அங்க எந்த ஏஜ் குரூப்ல இருந்தாலும் சரி, என்ன சாமி கஷ்டப்பட்டு மனம் சோர்ந்து போயிடுத்தே, உடம்பும் சோர்ந்து போயிடுத்து, மனசும் சோர்ந்து போயிடுத்து, எங்களுக்கு ஒரு நல்ல காலம் கிடைக்குமா? நிச்சயமா வந்து கொடுத்து. இந்த கார்த்திகை மாசம் கும்ப ராசிக்காரர்களுக்கு ட்ரமாண்டஸான ஒரு சேஞ்ச் ஏற்பட போறது. என்ன சாமி எல்லாரும் 7.5 சனிங்கிறாங்க, ஜென்மத்திலே சனி பகவான் சஞ்சரிக்கிறாருங்கிறாங்க, வாக்குஸ்தானத்துல ராகு பகவான் சஞ்சரிக்கிறாருங்கிறாங்க, அஷ்டமஸ்தானத்துல கேது பகவான் சஞ்சரிக்கிறாருங்கிறாங்க. உண்மைதான். உங்களுக்கு 7.5 சனி ஜென்ம சனியினுடைய தாக்கம் நடந்து கொண்டு இருக்கிறது. வாக்குஸ்தானத்தில் ராகு பகவான் சஞ்சரிக்கிறார், அஷ்டமஸ்தானத்தில் கேது பகவான் சஞ்சரிக்கின்றார். இதுல 1, 2, 8 எல்லா ஸ்தானங்களுமே ஒரு பிரதிகூலமான ஸ்தானம் பலனாதான் இருக்கு. ஆனால் ஒரு நல்ல வாய்ப்பு என்னன்னா, சப்தமஸ்தானாதிபதி தசமஸ்தானத்தில் சஞ்சரிக்கிறார். 7வது ஸ்தானத்திற்கு களத்திர ஸ்தானம்னு பேர். அந்த 7வது ஸ்தானத்துக்கு அதிபதி 10வது ஸ்தானத்தில் சஞ்சரிக்கும் பொழுது கணவனாக இருந்தால் மனைவி, மனைவியாக இருந்தால் கணவன். கணவருக்கு 7வது ஸ்தானம் மனைவி ஸ்தானம், மனைவிக்கு 7வது ஸ்தானம் கணவர் ஸ்தானம். அவங்க உங்களுக்கு தொழில் ரீதியான ஹெல்ப் பண்ணுவாங்க. இப்ப கணவன் மனைவி ஒரே ஆஃபீஸில் வேலை பார்க்குறாங்க, ஆனால் எங்கெங்கேயோ இருக்காங்க, ஒரே இடத்துல டிரான்ஸ்ஃபருக்கு நீங்கள் இந்த டயத்தில் அப்ரோச் பண்ணலாம், டிரான்ஸ்ஃபர் கிடச்சிடும். சில குடும்பங்களில் ஃபேமிலி பிஸ்னஸ் பண்ணுவாங்க, தொழில் எல்லாரும் வேலை செய்வாங்க. அந்த மாதிரி இருக்கும்போது 4 பேர் லீவ் போட்டாங்கன்னா கணவனோ மனைவி நான் வந்து உங்களுக்கு செஞ்சு தரேன் கவலைப்படாதீங்க அப்படின்னு வருவாங்க. அதுவும் இன்னைக்கு இந்த ஹோட்டல் பிஸ்னஸ்லாம் இருக்குது பார்த்தீங்களா, எந்த சமயத்தில் மாஸ்டர் லீவ் போடுவார்னே சொல்ல முடியாது. அந்த ஹோட்டல் பிஸ்னஸ் பண்ணுறவங்கலாம் எல்லாமே தெரிஞ்சு வச்சுருப்பாங்க. அவங்களுக்கு தோசை மாஸ்டர் வேலையும் தெரியும், சாம்பார் மாஸ்டர் வேலையும் தெரியும், பரோட்டா மாஸ்டர் வேலையும் தெரியும், எல்லா வேலையுமே தெரியும். ஏன்னா யார் லீவ் போட்டாலும் குடும்பத்தில் இருக்கிறவங்க போய் அதை பேலன்ஸ் பண்ணுவாங்க. இப்போ உங்களுக்கு கடந்த காலத்தில் தொழில் ரீதியாக இருந்த இடையூறுகள்லாம் நீங்கி குடும்பத்தாரே உங்களுக்கு சப்போர்ட் பண்ணக்கூடிய வாய்ப்புகள் கிடைக்க போகிறது. அதே போல கடந்த காலத்தில் வம்பு வழக்கு வியாஜ்யங்கள்ல இருந்த பிரச்சனைகள் எல்லாம் மாறப்போறது, தொழில் ரீதியான முன்னேற்றங்கள் கிடைக்க போறது. இதுல ஒரு பெரிய விஷயம், கும்பராசிக்காரர்களுக்கு பஞ்சமஸ்தானாதிபதி தசமஸ்தானத்தை கடந்து வர்றார். உங்களது ராசிக்கு தன லாபஸ்தானாதிபதி சதுர்கேந்திர ஸ்தானத்தை சஞ்சரிக்கின்றார். பஞ்சமஸ்தானாதிபதியினுடைய பார்வை தனஸ்தானாதிபதி மேல் பதிவதும், தனஸ்தானாதிபதியினுடைய பார்வை பஞ்சமஸ்தானாதிபதி மேல் பதிவதும் அருமையான அமைப்பு. அப்ப என்னன்னா, உங்களுக்கு ஃபைனான்சியலா போன மாசம் வரைக்கும் இருந்த ப்ராப்ளத்துக்கு நல்ல தீர்வு கிடைக்க போறது. அந்த தீர்வுங்கிறது பழைய பாக்கிகள் வரலாம், நீங்க அப்ளை பண்ண லோன் வரலாம், எங்கேயோ கொடுத்து வச்சிருந்த கேஷ் பல நாள் கேட்டு கிடைக்காம இருந்து இப்போ திடீர்னு வரலாம். ஏதோ ஒரு சப்போர்ட் நிச்சயமா உங்களுக்கு வரும். அந்த சப்போர்ட்டை வச்சுட்டு உங்க பிஸ்னஸை நீங்க டெவலப் பண்ணலாம். அதே போல சில பிரைவேட் செக்டார்லாம் பல மாசமா சம்பளம் போடாம இருந்திருப்பாங்க, அதெல்லாம் வந்துட போறது. இதெல்லாம் நான் சொல்ற விஷயங்கள் எல்லாம் நீங்க நோட் பண்ணி பாருங்களேன், ட்ரெமெண்டஸான சேஞ்ச் ஏற்படும். ஸ்டூடெண்ட்ஸ், தொழில் கல்வியை பயிலக்கூடியவர்கள், 10வது ஸ்தானத்திற்கு தொழில் ஸ்தானம்னு பேர். வித்யா காரகன், கல்விக்கு அதிபதி புத பகவான். இப்போ அவர் 10ல் இருக்கார். தொழில் கல்வி, தொழில் கல்வினா நீங்க எதை வேணா எடுத்துக்கலாம். டாக்டர் எடுத்துக்கலாம், மெடிக்கல் சயின்ஸ் எடுத்துக்கலாம், இன்ஜினியரிங் எடுத்துக்கலாம். எந்த விதமான தொழில் கல்வியை பயின்று
அதில் பட்டம் பெற்று நல்ல வேலை வாய்ப்புகள் கிடைக்க வேண்டும் என்ற பிரார்த்தனை உடைய இளைஞர்களுக்கு இந்த கார்த்திகை மாசத்துல ஒரு ட்ரெமெண்டஸான சேஞ்ச் ஏற்பட போகுது. உங்களுக்கு ட்ரெமெண்டஸான சேஞ்ச் ஏற்படணும் அப்படின்னு நான் வேண்டிக்கிறேன். ஏற்பட்டோன்னே எங்களுக்கு ஒரு மெசேஜ் கொடுங்கோ, கமெண்ட்ஸில் உங்கள் தகவலை கொடுங்கோ. அதே சமயத்தில் ராசியிலேயே மந்தகாரகன் சஞ்சரிக்கின்றார். ரொம்ப பொறுமை நிதானம் தேவை. கொஞ்சம் சோம்பல்தனம் இருக்கும். இந்த சோம்பல்தனத்தை மட்டும் தவிர்த்துருங்கோ. இந்த சோம்பேறி பேய் அப்படிம்பாங்க, அதை மட்டும் வீட்டுக்குள்ளே அலோ பண்ணாதீங்க. உங்களது கடமைகளை என்னென்ன செய்யணுங்கிறத திட்டமிட்டு எந்தெந்த நேரத்தில் எதை செய்ய வேண்டும் அப்படின்னு திட்டமிடுங்கோ. பேசக்கூடிய வார்த்தைகளை யோஜனை செய்து பேசுங்கோ. ஆரோக்கியம், ஹெல்த் வைஸ், குறிப்பாக உணவு பழக்க வழக்கங்களுக்கு முக்கியத்துவம் கொடுங்கோ. கும்ப ராசி சார்ந்த பக்த கொடிகளுக்கு இந்த கார்த்திகை மாதம் அபரிமிதமான அனுகூலத்தையும் வெற்றியை கொடுக்க போறது. கும்ப ராசி சார்ந்த பக்த கொடிகள் பைரவாட்டகத்தை தினந்தோறும் படிப்பது கேட்பது அனுகூலத்தை கொடுக்கும். இந்த கார்த்திகை மாசத்துல வரக்கூடிய பைரவருடைய பர்த்டே பைரவாஷ்டமியில கலந்து கொண்டு வெள்ளி வில்வத்தை வாங்கி உங்களது பூஜை அறையில் வைத்து வழிபடுவது அபரிமிதமான அனுகூலம் வெற்றியை கொடுக்கும். நல்வாழ்த்துக்கள். சாதிக்கக்கூடிய ஆற்றலை இயல்பாக பெற்ற மீன ராசி பக்த கொடிகளே, மீன ராசிக்காரால்கிட்ட ஒரு ட்ரெமெண்டஸான எஃபிஷியன்சி எபிலிட்டி இருக்கு. ஆனால் உங்கள்கிட்ட இருக்கக்கூடிய திறமைகளை நீங்கள் நடைமுறைப்படுத்த முடியாமல் தவித்துக் கொண்டிருக்கிறீர்கள். கவலைப்படாதீங்க. உங்கள் திறமைக்கு உங்களது உழைப்புக்கு நிச்சயமாக ஊதியம் உண்டு. ஆனாலும் ஒரே ஒரு விஷயத்த சொல்கிறேன், கொஞ்சம் தாங்கிக்க முடியுமா அப்படின்னு நீங்கள் பார்க்கலாம். ஆனாலும் ஜோதிட ஆர்வலர்களுக்கு நன்றாக தெரியும் இல்லையா, நம்ம யூடியூப் சேனலுடைய வியூவர்ஸ் நாளுக்கு நாள் அதிகரிச்சுட்டு போகிறதுக்கு என்ன காரணம்? குருஜி உண்மையை யதார்த்தமாக பேசுகின்றார் அப்படிங்கிறது தானே காரணம். இப்போ நான் உங்களை சொல்கிறது கூட பயமுறுத்துறதுக்காக இல்லை, உங்களை எச்சரிக்கை ஆகிறதுக்காக தான். உண்மையாகவும் யதார்த்தமாகவும் சொல்ல வேண்டுமானால் மீன ராசி சார்ந்த பக்த கொடிகள் இந்த கார்த்திகை மாதத்தை ஒரு எச்சரிக்கையான மாதமாக நீங்கள் சிந்திக்க வேண்டும். எந்தெந்த விதத்திலெல்லாம் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும்? மாணவ செல்வங்கள் கல்வியிலே கூடுதல் கவனத்தை சிந்திக்க வேண்டும். இளைஞர்கள் வேலை வாய்ப்பு ரீதியான முயற்சிகள் செய்யும் பொழுது மனச்சோர்வை முற்றிலுமாக தவிர்க்க வேண்டும். குறிப்பாக குழந்தைகள் ரீதியான தீர்மானங்களை தீர்மானிக்கும் பொழுது இந்த கார்த்திகை மாதத்தில் தீர்மானிப்பதை முற்றிலுமாக தவிர்ப்பது நல்லது. உங்களது ராசிக்கு தன பாக்யாதிபதி பஞ்சமஸ்தானத்தில் கடந்து வருகின்றார். குழந்தைங்களுக்கு ஏதாவது நீங்கள் ஒரு ஆஃபீஸில் நியூ ஜாப் விஷயமா முயற்சி பண்ணுறதோ அல்லது எந்த காலேஜில் குழந்தைய சேர்க்கலாம் அப்படிங்கக்கூடிய தீர்மானத்தையோ அல்லது குழந்தைகளுடைய திருமணம் ரீதியான முயற்சிகளையோ கொஞ்சம் ஒரு கமா போடுங்க. இம்மீடியட்டாக ரிசல்ட் சொல்ல வேண்டாம். இந்த பஞ்சமஸ்தானம் அப்படிங்கிறது புத்திரஸ்தானம்னு பேர். தன பாக்யாதிபதி அந்த ஸ்தானத்தை கடந்து வர்றார். இதில் விரயஸ்தானத்தில் வேற மந்தகாரகன் சஞ்சரிக்கின்றார். உங்களது ராசியிலேயே ராகு பகவான் சஞ்சரிக்கின்றார். நீங்கள் சொல்கிறத ஒய்ஃப் கேட்க மாட்டாங்க, ஒய்ஃப் சொல்கிறத நீங்கள் கேட்க மாட்டீங்க. ரெண்டு பேருமே குடும்ப நலனுக்கு தான் சொல்கிறீங்க. ஆனால் கிரகங்கள் கேட்க விடாது. நான் எல்லாம் கரெக்டாக தான் சொல்கிறேன், நீங்கள் யாருமே கேட்க மாட்டேங்கிறீங்கன்னு நீங்கள் நினச்சிப்பீங்க. அதே போல் இல்லத்தரசிகள் சொல்லுவாங்க, நான் சரியான விகிதத்தில் தான் சொல்கிறேன், நான் சொல்கிறத கேட்டால் உங்களுக்கு நல்லது, கேட்க மாட்டேங்கிறீங்க. உண்மைதான். உங்களது ராசியிலேயே ராகு பகவான் சஞ்சரிக்கிறார், சப்தமஸ்தானத்தில் கேது பகவான் சஞ்சரிக்கிறார். அப்புறமா மறுநாள் நினைப்போம், நான் சொன்னதை நீ கேட்டிருக்கலாமோ, நீங்கள் சொன்னதை நான் கேட்டிருக்கலாமோ அப்படின்னு ஒருவர் ரியலைஸ் பண்ணுவீங்க. உண்மையை உணர்ந்து பார்க்கக்கூடிய சூழ்நிலைகள் ஏற்படலாம். சட்டமஸ்தானாதிபதி பாக்யஸ்தானத்தை கடந்து வருகின்றார். தந்தையினுடைய ஆரோக்கியத்தில் கூடுதல் கவனம் செலுத்துவது நல்லது. ஹெல்த் வைஸ் ரொம்ப ரொம்ப கேர் எடுங்க. குறிப்பாக இன்னைக்கு எந்தெந்த உணவுகளை எவ்வாறு நாம் சாப்பிட வேண்டும் என்ற தீர்மானம், உணவு பழக்க வழக்கங்கள். நமக்கு டேஸ்ட்டை விட ஹெல்த் தான் முக்கியம். ஏன்னா இன்னைக்கு டேஸ்டான உணவு தேவை அப்படின்னுட்டு இந்த ஹோட்டலுக்கு போகலாமா அந்த ஹோட்டலுக்கு போகலாமான்னு திங்க் பண்ணிட்டு
இவங்களே பசியோடையும் சுவையை நாடியும் நல்ல ஒரு தரமான ஒரு உணவு அகத்துக்கு போகலாமான்னு திட்டமிட்டு போவாங்க. அங்கே போய் பார்த்தோம்னா இன்னைக்கு இந்த மாஸ்டர் வரல, அந்த மாஸ்டர் வரல, ஒரு சட்னி தான் இருக்குது, சாம்பார் இல்லை. இந்த கமெண்ட்ஸ் எல்லாம் பார்த்தோன்னே இதுக்கு ஏன் இவ்வளோ தூரம் நம்ம இங்கே வந்தோம், வீட்டிலையே நம்ம எதையாவது சாப்பிட்ருக்கலாமே அப்படின்னு கவலைப்படுவாங்க. இதை போல் இந்த காலகட்டங்களில் அடுத்தது அவ்வளோ தூரம் போய் இருக்கிறத சாப்பிட்டதும் அதுவாது டேஸ்டாக இருக்கா அப்படின்னா, தோசை கொடுக்குறாங்க அது வேகாமல் இருக்குது, இட்லி கொடுக்குறாங்க வேகாமல் இருக்குது அப்படின்னு ரொம்ப இந்த மீன ராசி சார்ந்தவர்கள்லாம் பலவிதமான குறைகளோடு காணப்படுறாங்க. இதனால இந்த சமயத்தில் ஆரோக்கியமான உணவை நீங்கள் உங்களது இல்லத்திலேயே சமைத்து சாப்பிடுவது அனுகூலத்தை கொடுக்கும். கிரகங்கள் பிரதிகூலமாக இருக்கும் பொழுது நமக்கு அனுகூலமான சூழ்நிலைகளை நாம் எங்கும் சிந்திக்க முடியல. பெரியவர்கள் கூறுவாங்க, குடும்பத்தில் ஏதாவது ஒரு கஷ்டம், மனம் ரிலாக்ஸாக போய் ஒரு சினிமா பார்த்துட்டு வரலான்னு போவான். அங்கேயும் அந்த குடும்பத்தில் இருக்கக்கூடிய சண்டையை பார்த்துட்டு அழ வேண்டிய சூழ்நிலை இருக்கும். அதற்கு ஒரே தீர்வு, அதாவது மனசு சரியில்லை, ஏதாவது கவலை கஷ்டம்னா இறைவனது சன்னதிக்கு போய் உட்காருங்கோ, இறைவனை வழிபடுங்கோ. ஞாயிற்றுக்கிழமை ராகு காலத்தில் சொர்ணாகிருஷ்ண பைரவர் சன்னதிக்கு வாங்கோ, அவர் உங்களுக்கு அபரிமிதமான அனுகூலத்தை கொடுப்பார். ஏன் ஒவ்வொரு விஷயங்கள்லையும் நான் சொல்லக்கூடிய கருத்துக்கள் ஆதாரத்தோடு உங்களுக்கு சொல்கிறோம். உங்கள் ராசியிலேயே ராகு பகவான் சஞ்சரிக்கிறார். அபயராகு அனுகிரக கேதுவை வழிபடுவது, தரிசிப்பது, கார்த்திகை மாசத்துல வரக்கூடிய பைரவருடைய பர்த்டே, பைரவருடைய பைரவாஷ்டமியில சொர்ணாகிருஷ்ண பைரவரை வழிபடுவது, வெள்ளி வில்வத்தை உங்களது இல்லத்தில் வைத்து வழிபடுவது அபரிமிதமான அனுகூலத்தை கொடுக்கும். இந்த வெள்ளி வில்வம்ங்கிறது நமக்கு ஒரு பாசிட்டிவ் எனர்ஜியை ஸ்ப்ரெட் பண்றது, நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய நெகட்டிவ் எனர்ஜி எல்லாம் போக்கிடுறது. நமக்கு அந்த பாசிட்டிவ் எனர்ஜி, ஸ்பிரிச்சுவல் எனர்ஜி நமக்கு கிடைக்கும் பொழுது நம்மளை அறியாமல் ஆக்கப்பூர்வமான சிந்தனைகள் தோன்றும். இதை நடைமுறைப்படுத்தியவர்கள் பிரத்யட்சமாக உணர்கிறார்கள். ஆகையினால் பக்த கோடிகள் நமது பைரவ் குருஜி யூடியூப் சேனலில் இருக்கக்கூடிய அனைத்து பக்த கோடிகளுமே இந்த வெள்ளி வில்வத்தை வாங்கி உங்களது இல்லத்தில் வைத்து வழிபட வேண்டும் என்று பிரார்த்தனை செய்து கொள்கின்றோம். வருடத்திற்கு ஒரு நாள் மட்டுமே கிடைக்கக்கூடிய இந்த அபூர்வ வஸ்துக்களை வாங்கி உங்களது இல்லத்தில் வைத்து உள்ளத்தில் பூஜை செய்து உள்ளத்திலும் இல்லத்திலும் மகிழ்ச்சி ஆனந்தம் பெருக வேண்டும் என்று பிரார்த்திக்கின்றோம். நல்வாழ்த்துக்கள். அனுக்கிரபத ஸ்ரீ சேஷாத்ரி சுவாமிகளுடைய பரிபூர்ண கிருபா கடாட்சம் அனைவருக்கும் சித்திக்கட்டும். அனைத்து விவசாய பெருமக்களுக்கும் அபரிமிதமான மகசூல்கள் பெருகட்டும். அனைத்து வியாபார பெருமக்களுக்கும் அபரிமிதமான லாபங்கள் சித்திக்கட்டும். மாணவ செல்வங்கள் நன்னா படிங்கோ. நன்னா படிக்கிற குழந்தைகளுக்கு நல்ல தொழில், நல்ல வேலை வாய்ப்புகள் கிடைக்கட்டும். நல்ல தொழில், நல்ல வேலை வாய்ப்புகள் கிடைக்கிற குழந்தைகளுக்கு நல்ல இடத்த திருமணம் சித்திக்கட்டும். நல்ல திருமணம் ஆன குழந்தைகளுக்கு சந்தான பிராப்தி கிடைக்கட்டும். இப்படி வாழையடி வாழையாக சௌகரியம், சந்தோஷம், ஆனந்தம் எங்கும் நிலவட்டும். அனுக்கிரபத ஸ்ரீ சேஷாத்ரி சுவாமிகளுடைய பரிபூர்ண கிருபா கடாட்சம் அனைவருக்கும் சித்திக்கட்டும். லோகா சமஸ்தா சுகினோ பவந்தோ. புதுவை ஸ்ரீ பைரவ சக்தி பீடத்தில் பிரதி தேய்பிறை அஷ்டமி மற்றும் வளர்பிறை அஷ்டமி தினங்களில் மாலை 4 மணிக்கு பைரவ குருஜி நடத்தும் ஸ்ரீ சொர்ணாகிருஷ்ண பைரவ சர்வ காரிய சித்தி மகாயாகம். இந்த யாக பூஜையில் பங்கு பெற்று கொள்ளும் பொழுது நினைத்தது நடக்கும், கேட்ட வரம் கிடைக்கும். மேலும் ஹோம பூஜையில் வைத்து பூஜை செய்த பைரவருடைய ரக்ஷை, பைரவருடைய நாணயம், ஸ்ரீ சொர்ணாகிருஷ்ண பைரவருடைய சக்கரம் ஆகியவை பக்தர்களுக்கு வழங்கி வருகின்றோம். மேலும் விவரங்களுக்கு 8300054499. அனைவரும் வருக, பைரவர் திருவருள் பெறுக. அனுமதி இலவசம். गणेशाय नमः, सरस्वत्यै नमः, श्रीगुरुभ्यो नमः. हरिः ॐ.
नमो अस्तु सर्पेभ्यो ये के च पृथिवीमनु ये अन्तरिक्षे ये दिवि तेभ्यः सर्पेभ्यो नमः ये